நம் மத்தியிலே ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பதற்கு ஓப்பன் டோர் திருச்சபையினுடைய தலைமை போதகர் ரெவரன் ஸ்டீபன் தேவகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே நம் மத்தியிலே பல முறை செய்தி கொடுத்திருக்கிறார்கள். உலகமெங்கும் போகிற ஒரு தேவ மனிதர், பல நாடுகளிலே கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் மத்தியிலே கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். என்னுடைய மகள் இவாஞ்சலின் திருமணத்துக்கு அவரை தான் அழைத்திருந்தேன். அவர் கொரியாவுக்கு போனதுனால அவரால் வர முடியவில்லை. எனவே என்னால் திருமணத்துக்கு வர முடியவில்லை. எனவே திருமணம் முடிந்து அடுத்தடுத்த வாரத்தில் ஒரு நாள் வந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். எனவே இன்றைக்கு அவர்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக மகிழ்ச்சி. மணமக்கள் முன்னுக்கு வாருங்கள். உங்களுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணிவிட்டு தேவ சபைக்கு வேண்டிய செய்தி இன்றைக்கு கொடுப்பார்கள். ரெவரன் ஸ்டீபன் தேவகுமார் ஒரு பெரிய வேத பண்டிதர். 25,500 பிரசங்கங்கள் இதுவரையிலும் யூடியூப்ல கொடுத்திருக்கிறார்கள். உலகம் எங்கும் பல டிவியில அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம மத்தியில வந்திருப்பது மிக பாக்கியமான காரியம். கடந்த வாரமெல்லாம் அவங்க சபையிலே ஃபாதர் பெக்குமான்ஸ் வச்சு பெரிய கூட்டங்கள் நடத்தினார்கள். ரொம்ப டைட் ஷெட்யூல். நாளைக்கு காலையில் மறுபடியும் செய்தி கொடுக்க போக வேண்டும். இந்த இக்கட்டான நிலையிலே நம் மத்தியில் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் ரெவரன் ஸ்டீபன் தேவகுமார் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். இந்த நாளிலே உங்களோடு இருப்பது மிக மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகளுக்காக நீண்ட நாள் ஜெபித்திருக்கிறோம். தேவன் நிதானமாய் செய்தால் நேர்த்தியாய் செய்வார். அம்மன் சொல்ல மாட்டீங்களா? நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். நம்ம அவசரமா செய்வோம், ஆனால் அலங்கோலமா செய்வோம். டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். தேவனுடைய தாமதங்கள் நம்மை மறந்து விட்டார் என்று பொருள் அல்ல. எனவே எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஒரு ஜெபம் என்னன்னா, ஊழியக்காரனுடைய மகள் ஊழியனுக்கு மனைவியா வரணும். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. ஊழியனின் மகள் ஊழியனுக்கு மனைவியா வரணும். எனக்கு 3 பிள்ளைகள். ஒன்று MB MPhil ஒரு பேராசிரியராக படித்தார்கள். இன்னொருத்தருங்க MCom CA ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இன்னொன்று MA BL ஒரு அட்வொகேட். 3 பேருக்கு என்னுடைய ஜெபம் என்னன்னா, 2 காரியங்கள். ஒன்று, நகை அணியாத ஒரு பையன் வரணும். இன்னொன்று, ஊழியம் செய்கிற பையன் வரணும். காலங்கள் கடந்தது, நாட்கள் ஓடிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. குடும்பத்தில் சலசலப்பு, இன்னும் பெரிய தீர்மானம், பிள்ளைகளுக்கே சலசலப்பு. ஆனால் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் ஒருவர் மதுரையில் பெரிய ஊழியம் செய்கிறார், திண்டுக்கல் ஒரு பெரிய ஊழியம் செய்கிறார், இன்னொருவர் சென்னையில் ஊழியம் செய்கிறார். நேற்றுடைய சபையில் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பேசினார். எனவே தேவன் எதை செய்தாலும் சிறப்பாய் செய்வார். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்ராகமம் 2:1. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன். சூப்பர் இல்லை தம்பி? படிப்பீங்களா? மைக்கில் ஒருத்தர் படிக்கல, பின்னால மைக்கில் ஒருத்தர் படிக்கலாமே. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன். இது உங்களுக்கு எவ்வளவு பொருந்தம் இல்லை? உங்க அப்பா பாஸ்டர் இல்லை? லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன். ஆமேன். அந்த குடும்பத்தில் ஒரு மோசையை கர்த்தர் உருவாக்கினார். ஆமேன். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி செய்வார். சொன்னவர் உண்மை உள்ளவர், நம்பத்தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவர். ஆமேன். தொடர்ந்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். அதாவது தெரிஞ்ச வசனம்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமேன். Because you obey. தம்பி, அம்பானிக்கு ஊழியம் செய்வதை விட ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்ல ஆசீர்வாதம்.
ரெண்டு பேரும் சொல்றாரு, அம்பானியின் மனைவின்னு சொல்றதை விட ஒரு ஊழியனின் மனைவி என்று சொல்வது பாக்கியம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதனால அமெரிக்கா ஜனாதிபதினு சொல்றதை விட ஆண்டுடைய ஊழியன் என்று சொல்றது பாக்கியம். பிகாஸ் யூ ஒபே, அந்த வசனம் போட்டிருக்கு ஆங்கிலத்தில், பிகாஸ் யூ ஒபே, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். தம்பி நம்புறீங்களா? புரியுது உங்களுக்கு? ஆண்டு சொல்லு கீழ்ப்படிந்தபடியினாலே. அதுல 3 வார்த்தை போட்டிருக்குது, 3 வார்த்தை. நம்பர் ஒன் 17ஆம் வசனம். ஆமென். இதுல 3 வார்த்தை இருக்கிறது. ப்ரொடக்டிவ் லைஃப், ப்ராக்ரசிவ் லைஃப், பொசசிவ் லைஃப். தமிழ்ல கடைசி வார்த்தை, அதாவது சுதந்திரித்துக் கொள்ளுவாய். எல்லாம் சொல்லுங்க, இவங்களை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ப்ரொடக்டிவ், தமிழ்ல சொல்லுங்க பெருக்கத்தின் ஆசீர்வாதம். எல்லாம் கரங்களை உயர்த்தி. முன்னேற்றத்தின் ஆசீர்வாதம், கீழ்ப்படுத்துகிற ஆசீர்வாதம். சொல்லுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுவாய். இன் இங்கிலீஷ் ப்ரொடக்டிவ், ப்ராக்ரசிவ், பொசசிவ். முழங்கால் நிற்கிறீங்க, முட்டி வலிக்கும். இன்னும் 3 வார்த்தை சொல்ல நம்புறேன். இல் பி ப்ரூவ்ட், இல் பி ப்ரொனவுன்ஸ்ட், இல் பி ப்ரொடக்டிவ். நீங்கள் நிரூபிக்கப்படுவீர்கள், நீங்கள் பேசப்படுவீர்கள், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ணுவார். இல்லை சொல்வீங்களா? அப்ரூவ்டு, கர்த்தர் நிரூபிப்பார். ஒரு பாஸ்டர் மகள், எபினேசர் மகன்றதை கர்த்தர் நிரூபிப்பார். ஒரு ஊழியரின் மகன் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். யூ வில் பி ப்ரூவ்ட். நம்பர் 2, யூ வில் பி ப்ரொனவுன்ஸ்ட். சொல்லுங்க எல்லாரும், நீங்கள் பேசப்படுவீர்கள். சத்தமா சொல்லுங்க. எங்க அப்பா மாதிரி நான் பேசப்படுவேன், எங்க மாமனார் மாதிரி நான் பேசப்படுவேன். தெரியுமா? அந்த அபிஷேகம் தலைமுறையா நிற்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என் 3 பொம்பளை பிள்ளைகளும் பேசுது, என் பேத்தி கூட பாடுது, பிரசங்கம் பண்ணுது. அது தலைமுறையின் ஆசீர்வாதம். you'll be proved and you'll be pronounced, you'll be productive. உங்களுக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீங்க வாழ்க்கையில லேவியின் குமாரன், லேவியின் குமாரத்தி, இதுல ஒரு பெரிய மோசையை கர்த்தர் உருவாக்குவார், ஒரு ரட்சகனை கர்த்தர் உருவாக்குவார். இவருடைய வாழ்க்கை திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக. 3 காரியங்களை சொல்லுகிறேன். ஹாப்பி லைஃப், ஹெல்த்தி லைஃப், ஹையஸ்ட் லைஃப். என்ன சொல்லுங்க? மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான, உயர்ந்த வாழ்க்கை. ஹாப்பி லைஃப், ஹெல்த்தி லைஃப் அண்ட் ஹையஸ்ட் லைஃப். கரங்களை உயர்த்தி உள்ளக்கா ஜெபிப்போம். என் நல்ல தகப்பனே, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி. லேவியின் குமாரத்தில் ஒருவன், லேவியின் குமாரத்தை ஒரு வாகம் பண்ணினால் இருக்கிறது. இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிப்பிறாங்க. இவருடைய சந்ததி வான நட்சத்திரங்களைப் போல அந்த ப்ரொடக்டிவ் லைஃப், ஒரு ப்ராக்ரசிவ் லைஃப், ஒரு பொசசிவ் லைஃப் ஆண்டவரே தந்து ஆஸ்வதிப்பீராக. Let them life should be proved, let them life should be pronounced, let them life should be productive. அவர் நிரூபிக்கப்படுகிறவர்களாய், பேசப்படுகிறவர்களாய், இந்த பூமியிலே ஆஸ்வாதிக்கப்படுகிறவர்களாய் மாற்றும். தலைமுறையாக அந்த அபிஷேகம் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை கேட்டது போல ஒரு ஹாப்பி லைஃப், ஒரு ஹெல்த்தி லைஃப், ஒரு ஹையஸ்ட் லைஃபை தாங்க. எல்லா நன்மைகளை தாரும் இயேசுவின் நாமத்தில். எல்லா சத்துருடைய கிரியைகளை சபிக்கிறோம், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி நாம் அவளை ஆழ்த்துவோம். ஆமீன். வாழ்த்துக்கள். ரைட். ரொம்ப சந்தோஷங்களோடு இருப்பது. இந்த மைக்கு கொஞ்சம் போடுறீங்களா? காலை வேளையில் உங்களோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இங்கே பேசுவது என்பது பெரிய பாக்கியம். நான் ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக ஆண்டு நடக்கிறேன். நேற்றோடு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில 55 ஆண்டுகளை முடித்திருக்கிறேன். 38-70, இன்னைக்கு 31-8-25 தமிழ் புரிய நினைக்கிறேன். 38-70 நான் இயேசுவை சந்தித்த நாள், ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின நாள் 38-1970. நேற்றோடு 55 ஆண்டுகள் இயேசுவோடு வாழ
53 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் இருக்க ஆண்டவர் பாராட்டின அன்புக்காக நன்றி சொல்லுகிறேன். இதை சொல்ல வந்த நோக்கம் என்னவென்றால், 55 ஆண்டுகள் நான் ஆண்டோடு நான் பயணிக்கிறேன். நான் பார்த்த, நான் பழகின போதகர்களிலே தலை சிறந்தவர் பாஸ்டர் எபினேசர். நான் லஞ்சம் வாங்குவதில்லை. புரிய நினைக்கிறேன். நான் லஞ்சம் வாங்குவதில்லை. அவருக்கு கண்ணியை வருவிக்க விரும்பவில்லை. முகஸ்துதி பண்ணுகிறவன் தன் கால்களுக்கு கண்ணியை வருவிக்கிறான். இன்னைக்கு முகத்துக்கு முன்னால உயர்த்தி பேசுவாங்க, பின்னால இல்லை அவனை கேவலமா பேசுவாங்க. 55 ஆண்டுகளிலே எத்தனையோ மேடு பள்ளங்கள், வித்தியாசமான மனிதர்கள், நாம் துணை என சொன்னவர்கள். ஒரு காலத்தில் ரொம்ப பணிவோடு இருந்தவன்லாம் இன்னைக்கு உன்னை எங்க சந்திக்கணும் அங்க சந்திக்கிறேன்னு சொல்றான். புரியவே இல்லை. ஒரு 80க்கு மேற்பட்ட திருச்சபைகளை ஸ்தாபித்து, இதே திருச்சியில, இதே தஞ்சையில நிறைய சபைகளை ஸ்தாபிக்க, ஆலயங்களை கட்ட, அவர்களுக்கு வீடுகளை கட்டித்தர அவர்களை உருவாக்கி இருக்கிறேன். ஆனா அத்தனை பேரும் இன்னைக்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் கவனிங்க, அதாவது it is not how I start my life, how I am going to end my life. எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி முடிக்கிறோம் என்பது முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, ஆரம்பம் முக்கியம் அல்ல. சொல்லுங்க, ஆரம்பம் முக்கியம் அல்ல, முடிவுதான் முக்கியம். ஆரம்பம் ஓன் இருக்கலாம், ஆனா முடிவு ரொம்ப ஷேலவா மாறிடக்கூடாது. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், நீங்கள் பாக்கியவான்கள். புரியவே இல்லை. You don't value the pastor. உங்களுடைய ஊழியனுடைய மேன்மை உங்களுக்கு புரியல. நான் இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். நான் எந்த ஊழியருக்கும் இப்படி சொன்னதில்லை. அதுல ஒரு சில ஊழியர்கள் மட்டும்தான் அதுல தனித்தன்மை வாய்ந்தவர் பாஸ்டர் எபினேசர் அவர்கள். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அடுத்தவங்களை பாராட்ட உங்களுக்கு பிடிக்காதா? நீ ஒருவரை பாராட்டு, அப்பொழுது நீ பாராட்டப்படுவாய். சோ என்ன பாராட்டுக்கு நான் அவரை பாராட்டல, உண்மையாகவே அவர் தனித்தன்மை வாய்ந்தவர். நான் இந்த யூடியூப்ல 8700 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஆமீன் கூட வர மாட்டேன். ஒரு வருஷத்துக்கு 365 பிரசங்கம் பண்ணா கூட 10 வருஷத்துக்கு எவ்வளவுதான் வரும்? ஐயா புரியுதா? வெளியே உட்காந்துட்டீங்க, போய் காத்து வாங்கவா? 8700 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நேற்று வருகிற வரை நான் டிவியில பிரசங்கம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், நான் அவ்வளவு பெரிய ஆள்னு சொல்றது இல்லை, என்னை விட அவர் சிறந்தவர். புரியல உங்களுக்கு? இல்ல, இருக்கிற வரைக்கும் தெரியாது, இல்லாத போதுதான் தெரியும். எதுவுமே மனைவி இருக்கிற வரைக்கும் மனைவியின் பெருமை தெரியாது, மனைவி போனதான் தெரியும் வீடு நாத்தமா இருக்கும். இருக்கிற வரைக்கும் அவளை பேய் என்றான். இவனே ஒரு லூசிஃபர், அவனை போய் பேய் என்றான். யாருக்குமே அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு கூட தான். இருக்கிற வரைக்கும் புருஷனுடைய மேன்மை தெரியல, இல்லாத போதுதான் தெரியும். எனவே உங்க கொடுத்த ஊழியக்காரருக்காக கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. தேவன் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை திரையில் போடுவார்கள், பாருங்கள். 1 கொரிந்தியர் 12:28 திரையிலே போடுவார்கள். 1 கொரிந்தியர் 12:18 படிங்க. 18 எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தேவன், எல்லாம் வாய்களை திறந்து, தேவன் அவருடைய சித்தத்தின்படி என்னை இந்த சபையிலே வைத்தார். திருச்சியில 100கணக்கான சபைகள் இருக்குது, மெகா பெரிய பாஸ்டர்கள்லாம் இருக்கிறாங்க, பிரம்மாண்டமான சபைகள்லாம் இருக்குது. சொல்லுங்க, தேவன் அவருடைய சித்தத்தின்படி, நான் விரும்பி அல்ல, என் விருப்பத்தின்படி அல்ல, அவர் விருப்பத்தின்படியும் அல்ல, அவர் விருப்பத்தின்படி. எல்லாம் கரங்களை மேல சொல்லுங்க, அவர் விருப்பத்தின்படி சொல்லுங்க. தேவன் என்னை வைத்தார், தேவன் வைத்தார். இந்த சபையில் தெரியுமா? இந்த சபையில எல்லாம் சொல்லுங்க, சாகும் வரை நீங்க தான் முடிக்கணும். தேவன் வைத்தார். அப்ப நம்ம எடுக்கணும், யார் தான் எடுக்கணும்? சொல்லுங்க, தேவன்
நான் விரும்பி அல்ல. அந்த வார்த்தை என்ன போட்டிருக்குது? சத்தமா சொல்லுங்க, நம்புறீங்களா? இந்த கண்ணை நாங்கி வைக்க சொல்லல, இந்த காலை நாங்கி வைக்க சொல்லல, இந்த வாயை நாங்கி வைக்க சொல்லல. இட்ஸ் இஸ் பிளான். சொல்லுங்க, அவர் சித்தத்தின்படி என்னை இங்க வைத்தார். இந்த ஊழியர் கூட சொல்றேன், இந்த ஊழியர் கூட நிறைய ஆஃபர்லாம் வரும். புரியவே மாட்டேங்குதுல்ல, என்னப்பா எல்லாம் பேசுறீங்க கேட்குறீங்களா? உங்களுக்கு ரொம்ப ஆஃபர் வரும், ரொம்ப டிமாண்ட் கூட வரும். எனக்கு வந்துச்சு நிறைய. நான் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவரோடு கூட 16 ஆண்டுகள் பணியாற்றினேன். நிறைய டிமாண்ட், எனக்கு நிறைய ஆஃபர். அவர் எனக்கு கொடுத்த சம்பளம் 150 ரூபாய். நம்புறீங்களா? 16 வருஷம் அதான் நான் வாங்கினேன், ஹையஸ்ட் சேலரி. கல்யாணம் பண்ண பிறகு ஒரு குழந்தை பிறந்துச்சு, 220 ரூபா கொடுத்தேன். ரொம்ப டிமாண்ட் எனக்கு. அப்போல்லாம் நிறைய ஆஃபர் வந்தது. ஆனால் அந்த ஆஃபருக்கு பின்னால் நான் போயிருந்தேன்னா இன்னைக்கு நான் இங்கே ஊழியக்காரன் நிற்க மாட்டேன். புரியல? ஒரு மிக பிரபலமான தமிழகத்தின் ஒரு ஊழியர் சொன்னார், ஸ்டீஃபன், நீங்கள் ஊழியத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் இந்தியாவின் டைரக்டராக இருங்க, நான் வந்து ஓவர்சீஸ் டைரக்டராக இருக்கிறேன்னு சொன்னார். தேடி வந்து சொன்னார் என்கிட்ட. தமிழகத்தின் மிகப்பெரிய பிரபலங்கள் என் வீட்டை தேடி வந்து ஆஃபர் கொடுத்தாங்க. நான் ஏன் சொல்றேன்னு எனக்கு புரியல. ஐ நெவர் பிளான்ட் இட், பட் ஆஃபர் நிறைய வரும். சொல்லுங்க, தேவன் வைத்தார். அந்த சொந்த எடுத்துட்டீங்க தம்பி, எல்லாரும் கரங்களை போய் சொல்லுங்க, தேவன் அவருடைய சித்தத்தின்படி எங்க அம்மா கொண்டு வரல, எங்க அப்பா என்ன கொண்டு வரல, என் மனைவி என்ன கொண்டு வரல, என்னை யாரும் கொண்டு வரல, என்னை தேவன் வைத்தார். சத்தமா சொல்லுங்க. இசைக்கரை வாசிக்கிறவர்கள், இந்த ஆடியோ வீடியோ போடுறவங்க எல்லாம் உங்களை தேவன் வைத்தார். தம்பி, இந்த ஷார்ட்ஸ் போடுறவங்க நீங்க தானே? சூப்பர் தம்பி, எக்ஸலண்ட். நானும் போடுறேன், எங்க பசங்களும் போடுறானுங்க. யுவர் அவுட்ஸ்டாண்டிங், ரொம்ப சூப்பர். நான் இது வரைக்கும் ஒரு 8000 ஒரு 2500 ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன். உங்க ஷார்ட்ஸ் ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர். கேரியா, தேவன் உங்களை வைத்தார். உங்களுக்கு நிறைய டிமாண்ட் வரும், நிறைய ஆஃபர் வரும். அது பேய், இது கர்த்தர். புரியவே இல்லை. திறமை உள்ளவங்களுக்கு நிறைய ஆஃபர் வரும். ஒண்ணுமே இல்லை, 2 பாட்டு பாடுறான், கொஞ்சம் நல்லா பாடுறான், அடுத்த வாரம் சபைக்கே வரமாட்டேன்றான். ஏன் கேட்டா, பாஸ்டர் எனக்கு ப்ரோக்ராம் அதிகமாகுதுன்றான். புரியவே இல்லை. ப்ரோக்ராம் முக்கியம் இல்லை, காட்ஸ் பிளான் தான் முக்கியம். ஆமென். ரைட். நான் நிறைய புக்கு எழுதியிருக்கிறேன், ஒரு 60க்கு மேற்பட்ட புத்தகம் எழுதியிருக்கிறேன். இது ஒவ்வொரு முதல் தேதியினுடைய மாதத்தினுடைய வாக்கு தத்தங்கள் 13 புத்தகம் எழுதியிருக்கிறேன். வாக்கு தத்தத்தின் தேவன் சொல்லி 12 மாதங்களுடைய வாக்கு தத்தத்தை அப்படி எழுதியிருக்கிறேன். இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசமா இருக்கும். தலைப்புகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். அதாவது, உன் தேவன் உன்னுடைய எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார். எதிர்பாராத ஆசீர்வாதம் உன்னை பின்தொடரும். உன்னுடைய துன்பங்கள் தேவனுடைய வாக்கு தத்தத்தை இனிமையாக்கும். இருளிலே உனக்கு வெளிச்சம் உண்டாகும், உனக்கு நன்மை உண்டாகும், தேவன் தருவார். இப்படி நிறைய 13 புக்கு இருக்கிறது. இந்த மாதிரி 1ஆம் தேதி வாக்கு தத்தத்தை, அதே போல ஊழியர்களுக்காக பிரசங்க குறிப்புகள் சொல்லி ஒரு 13 புக்கு எழுதுகிறேன். 2வது சங்கீதங்களுக்கு 150 விளக்குரை எழுதுகிறேன். ஆசீர்வாதத்தின் பாதை, இதெல்லாம் இன்னைக்கு வெளியே இருக்கிறது. இந்த புஸ்தகத்தினுடைய அந்த விலை உங்கள் திருச்சபையினுடைய ஊழியத்திற்கு செல்லும். எனவே வாங்கி உங்கள் சபைக்கு நீங்கள் தாங்குங்கள். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஐ எம் நாட் எ புக் செல்லர். இங்க நீங்க வாங்குகிற அந்த புஸ்தகங்கள் உங்களுடைய சபைக்கு ஊழியத்திற்கு பயன்படும். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். நேரம் கடந்து விட்டது, நேரம் கடந்து விட்டது. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அவர் பண்ணாத பிரசங்கத்தை நான் ஒன்றும் பண்ண போறதில்லை. ஒரு சின்ன நினைப்பூட்டல். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோபு 22:21. நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். எஸ், படிங்க நன்மை வரும். எல்லாரும் சொல்லுங்க, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும். இதை ஊழியர் பேசியிருக்கலாம், பலர் பேசியிருக்கலாம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஊழியமா உறவா? ஊழியமா உறவா? கவனியுங்கள். ஊழியம் செய்யாமல் பரலோகம் போகலாம், ஆனா உறவுகள் எல்லாம் பரலோகம் போக முடியாது. தேவன் ஊழியத்தை விரும்பவில்லை, உறவை விரும்புகிறார்.
ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த மேடையில் பாடினவங்க, இசைக்கறி வாசித்தவங்க, இந்த சபையில் நேற்றெல்லாம் ஆண்டவருக்காக பல காரியங்களை செஞ்சவங்க எல்லாம், இஸ் குட், உங்களுடைய உழைப்பு நல்லது, அதை விட உறவு மேலானது. சத்தமா சொல்லுங்க. உறவுகள் இல்லாமல் செய்கிற உழைப்பு அர்த்தமற்றது. திரும்ப சொல்லுகிறேன், உறவுகள் இல்லாமல் செய்கிற உழைப்பு அர்த்தமற்றது. மார்த்தாளிடத்துல உழைப்பு இருந்தது, மரியாளிடத்துல உறவு இருந்தது. எத்தனை பேருக்கு புரியுது? மார்த்தாளிடத்தில் உறவு இருந்தது, மார்த்தாளிடத்துல உழைப்பு இருந்தது, மரியாளிடத்தில். மார்த்தாளுக்கு வேதம் தெரியும், மரியாளுக்கு வேதத்தின் ஆண்டவர் தெரியும். புரியவே இல்லை. மார்த்தாள் சொல்லுகிறாள், நீ உயிர்த்தெழும் நாளில் அவனும் உயிர்த்தெழுவான். she know the Bible, but Mary she know the Lord of the Bible. ஒருவருக்கு வேதம் தெரியும், இன்னொருவருக்கு வேதத்தின் ஆண்டவர் தெரியும். இந்த இரண்டாவது ஆட்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். இரண்டாவது நபர், இந்த இரண்டாவது நபர் யாருங்க? மைக்ல சொல்லுங்க. இரண்டாவது நபர் யாருன்னு கேட்டேன். மைக்ல இல்லையோ? மைக் படிக்க மாட்டீங்களா? அவங்க தான் படிப்பாங்களா? இரண்டாவது நபர் மரியாள் அல்ல. ஒருவருக்கு வேதம் தெரியும், இன்னொருவருக்கு வேதத்தின் ஆண்டவர் தெரியும். இந்த இரண்டாவது நபர் மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. மார்த்தாளுக்கு வேதம் தெரியும், மரியாளுக்கு வேதத்தின் ஆண்டவர் தெரியும். மார்த்தா know the word, Mary know the Lord of the world. கரங்களை சொல்லுங்க. எனக்கு வேதம் தெரியாது, ஆனா வேதத்தின் ஆண்டவரை தெரியும். பேய்க்கு பைபிள் தெரியும், ஆனா பேய்க்கு ஆண்டவர் தெரியாது. புரியவே புரியல. பேய்க்கு பைபிள் நல்லாவே தெரியும். என்ன மன்னிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஈப்ரு தெரியுமா, உங்களுக்கு கிரீக் தெரியுமா? பாருங்க, ஈப்ருவும் கிரீக்கும் தெரிஞ்ச முக்கியம் இல்லைங்க, அவர் தெரிஞ்சா போதும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் தெரிஞ்சா போதும். உங்களுடைய போதகர் ரொம்ப படித்தவர், highly qualified in spiritually and also worldly, ரொம்ப படித்தவர் அவர். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அது நல்லது, அதை விட மேன்மையானது அவருடைய தேவனோடு இருக்கிற உறவு. என்ன சொல்லட்டுமா? உறவுகளே இல்லாமல் ஆண்டவரை பின்பற்ற முடியும். புரியுதா உங்களுக்கு? உறவுகளே இல்லாமல் ஆண்டவர் பின்பற்ற முடியும். இன்னொன்னு சொல்றேன், கடந்த காலத்தின் உறவுகள் நிகழ்காலத்துக்கு பயன்படாது. அந்த வார்த்தையை படிப்பாங்க, சொல்லும் வார்த்தையை போடுங்க. நீர் அவரோடு, எல்லாம் சொல்லுங்க சத்தமா போதும். இந்த வார்த்தை யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 23 முறை வருகிறது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 23 முறை அந்த வார்த்தை வருது. யூ அண்ட் மீ, யூ அண்ட் மீ. தம்பி வேற வசனம் மாத்திட்டீங்களே, 21 போடுங்க. 21 இது இல்ல, யோபு 22 21 போடுங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த வார்த்தை மாறி மாறி வரும். நீரும் நானும், யூ அண்ட் மீ. தமிழ்ல யாராவது படிப்பீங்களா? ஏதாவது ஒரு வசனம் யோவான் 17ல ஏதாவது வசனம் படிங்க. நீர் உம்முடைய குமாரன். in English you and me, நீரும் நானும், நீரும் நானும். அது கூட பாருங்களேன், நீர் நான், நீர் நான், நீர் நான். முடியும் போது பாருங்க, நீர் நான். அந்த இரண்டாம் கடைசி அந்த பாட்டில் பாருங்க, நீரும் நானும், நீரும் நானும், உம்முடைய நீரும் நானும். மாறி மாறி வரும் பாருங்க. 23 முறை இந்த வார்த்தை வருது. சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். எல்லாரோடு சேர்ந்து இந்த 22 21 சொல்லுங்க. நீர் அவரோடு, சத்தமா சொல்லுங்களேன். நீர் அவரோடு பழகி. ஆங்கிலத்தில் போடுவாங்க, பாயிண்ட்ஸ் போடுங்க. அதாவது இன்றைய ரொம்ப அத்தியாவசிய தேவை என்ன தெரியுமா? பாயிண்ட்ஸ் நம்பர் 1, the need of the hour. இந்த காலத்தினுடைய மிகப்பெரிய தேவை அவரோடு இருக்கிற உறவு. சொல்லுங்க. இரண்டாவது சொல்லுங்க, சொல்லுங்க. இன்றைய மிகப்பெரிய தேவை, வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. பணம் அல்ல, தேவைகள் அல்ல, தேவனோடு இருக்கிற உறவு.
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உறவுகள் இல்லாமல் வாழ முடியும். இன்னைக்கு சபைக்கு வர பாதி பேருக்கு அன்பானவர்களே நல்ல உறவு இல்லை. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில வரவங்க எல்லாம் பார்வையாளர்கள், ஜெபத்துக்கு வரவங்க தான் சபையின் பங்குதாரர்கள். இன்னைக்கு எல்லாரும் வராங்க, பாரம்பரியமா ஆயிடுச்சு, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போகணும். திரும்ப சொல்லுகிறேன், உறவுகளே இல்லாமல் சபைக்கு வரலாம். உங்களுக்கு தெரியுமா, சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உறவே இல்லை. ஆனால் அவன் சொன்னான், கடந்த காலத்தினுடைய அந்த சம்பவங்களை வைத்து சொன்னான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நியாயாதிபதிகள் 16:20, எப்போதும் போல இப்போதும். படிப்பீங்களா? எப்போதும் போல, இந்த வார்த்தையை படிங்களா. எப்போதும் போல, ஊழியக்கார் படிச்சா நல்லா இருக்கும். எப்போதும் போல, அப்படியானால் கடந்த காலத்தின் சம்பவங்கள் அதுல போட்டது பாருங்க. எப்போதும் போல, போதும். நிறைய பேருக்கு அப்படித்தான். முன்ன ஜெபம் பண்ண, முன்ன ஊழியம் பண்ண, முன்ன பேய் ஓட்டின. நல்லா கவனிங்க, அன்னைக்கு அவர் பேய் ஓட்டினாரு, இன்னைக்கு பேய் அவரை ஓட்டுது. புரியவே இல்லை. நான் பார்த்த அனுபவங்கள்ல யாரெல்லாம் பேய் ஓட்டினாங்களோ அவங்களாம் பேயாலே செத்து போயிட்டாங்க. பேய் ஓட்டுறது ஒன் ஆஃப் த ஊழியம், தட் இஸ் நாட் தி ஊழியம். பேய் ஓட்டுறது ஓட்டுங்க, ஆனா அது ஊழியம் கிடையாது. அதை விட பெரிய ஊழியம் தெரியுமா? அவரோடு இருக்கிற உறவு. எல்லாம் சொல்லுங்க. இன்றைய மிகப்பெரிய தேவை சத்தமா, பணம் அல்ல, பொருளாதாரம் அல்ல, வாழ்க்கை அல்ல, உயர்வு அல்ல. அவரோடு பழகிட்டீங்கனாலே எல்லாமே வந்துடும். அது ஆங்கில போட்டிருக்கிறேன், the greatest need of this hour. இந்த நாளினுடைய மிகப்பெரிய தேவை அவரோடு இருக்கிற உறவு. சின்ன கேள்வி கேட்கிறேன். you may be a long term believer, நீண்ட கால சபை விசுவாசியா இருக்கலாம். ஒருவேளை பாஸ்டர் எபினேசர் ஐயா ஊழியம் ஆரம்பித்த போது நீ அவரோடு சேர்ந்து ஊழியம் ஆரம்பித்திருக்கலாம், நல்லது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? கவனியுங்கள். ஒரு காலத்திலே தேவைகள் அதிகம், ஜபங்கள் அதிகம். தேவைகள் குறைவு, ஜபங்களும் குறைவு. புரியவே இல்லை இல்ல? தேவைகள் அதிகம், ஜபங்களும் அதிகம். நீ தேவைகள் குறைவு, ஜபங்களும் குறைவு. வசதிகள் வலைகளாய் மாறிவிட்டது. அன்னைக்கு இருந்த பக்தி இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த உறவு இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த நெருக்கம் இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த ஆசை இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த ஆதங்கம் இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த அர்ப்பணம் இன்னைக்கு இல்லை. உள்மனம் ஒத்துக்குதா? சொல்லுங்க. நீர் அவரோடு, அதை மாத்தி சொல்லுங்க, அவர் உன்னோடு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறாங்க. ஒரு 3 காரியம் சொல்றேங்க. இட்ஸ் a personal, போடுங்க பர்சனல். ஐ புட் தட் வேர்ட் பர்சனல், பின்னால வந்து போட்டு நினைக்கிறேன். சொல்லுங்க பர்சனல். பக்கத்து வர சொல்லுங்க, இட்ஸ் a personal. என் மனைவி அவரோடு அல்ல, என் பிள்ளைகள் அவரோடு அல்ல, நான் அவரோடு. சொல்லுங்க பர்சனல். இரண்டாவது பிரசன்ட். சத்தமா சொல்லுங்க. நேற்று அல்ல, இன்று. எப்படின்னு சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ணுவேங்க, நாளை அல்ல. அந்த தமிழ் புரிய நினைக்கிறேன். நான் அவரோடு இன்று. எல்லாம் சொல்லுங்க இன்று. சத்தமா சொல்லுங்க. ஐயா சின்ன கேள்வி கேட்கிறேன். தேங்க்யூ. பிரசன்ட், பிரசன்ட். சின்ன கேள்வி கேட்கிறேன். உடைய ஆரம்ப கால வாழ்க்கை யோசித்து பாருங்களேன். திருச்சிக்கு எப்படி வந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? சொல்ல தமிழ் புரியுது எல்லாருக்கும்? How you started your life, how you are today. யாரா இருந்தீங்க, இன்னைக்கு யாரா இருக்கிறீங்க? இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சொல்லுங்க, அவர்தான். சத்தமா சொல்லுங்க. அறிவல்ல, உழைப்பு அல்ல, உங்க ஞானம் அல்ல. சொல்லுங்க, அவர் மட்டுமே. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். அவர்தான், அவர் மட்டுமே. உழைப்பு அல்ல. உழைப்பு நல்லது, உழைப்பை விட உறவுகள் நல்லது. நான் சொல்ல தமிழ் எல்லாம் புரிய நினைக்கிறேன். இங்க ஒர்க் பண்ற வாலிப தம்பிங்கெல்லாம் சொல்றேன். என் சபையில் அப்படிதான். they work very well but they don't have communicate with God. நல்ல உழைப்பானுங்க பசங்க, எல்லா வேலையும் செய்வானுங்க, ஆனா ஜெபம் சொன்னா தூரமா இருப்பானுங்க. திரும்ப சொல்லுகிறேன், உழைப்பை விட தேவனோடு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். எல்லாம் கரங்களை உயர்த்தி. ஐயாக்கு புரியுதான்னு தெரியல. உழைப்பை விட தேவனோடு இருக்கிற உறவு தான் முக்கியம். I can do many things, எல்லாம் நான் செய்யலாம், ஆனா அவரோடு உறவு இல்லாவிட்டால் திரும்ப திரும்ப I want to emphasize the word. கிறிஸ்தவம் என்பது அன்பானவரே உறவு. It is not religion, it is a relationship.
திரும்ப சொல்லுகிறேன், இது மதம் அல்ல, தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு. அந்த வார்த்தை படிக்க கேளுங்க. நான் அவரோடு என்னது? சத்தமா சத்தமா. நேற்று அல்ல, என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, இன்னைக்கு. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், எல்லாரும் கரங்களை வச்சு நான் சொல்றேன், சொல்லுங்க. தேவனே, உலகத்தில் செலவழித்த நேரங்களை விட உம்மோடு செலவழிக்கிற நேரங்கள் அதிகமா இருக்கட்டும். சத்தமா சொல்லுங்க. உம்மோடு செலவழிக்கிற நேரங்கள் உங்களுக்கு தெரியுமா? தேவனோடு செலவழிக்கிற நேரம் செலவழிக்கப்படுகிற நேரம் அல்ல, அது முதலீடு செய்யப்படுகிற நேரம். You are not spending the time, you are investing the time. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 55 ஆண்டுகளாக இயேசுவோடு நான் வாழ்கிறேன், நடக்கிறேன். எனக்கு ஒன்று தெரியும், the time I am spending with God, it is not spending, it is investing. சொல்லுங்க, நான் செலவு செய்யவில்லை. கரங்களை உயர்த்தி சத்தமா முதலீடு செய்கிறேன். பாடுகிற நீங்கள், you invest the time. வாசிக்கிற நீங்கள், invest the time. ஊழியம் பண்ற நீங்கள், you are investing, always get the interest. சொல்லுங்க, முதலீட்டிற்கு பலத்த வட்டி உண்டு. சொல்லுங்க எல்லாரும். அம்மா, இங்க ஜெபிக்கிறவங்க எல்லாம், ஐயா 100 நாள் ஜெபம் வச்சிருக்கிறார், 100 நாள் ஜெபம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் வருவாங்கய்யா? சூப்பர். இதுதான் நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. என்ன சொல்லுங்க? நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். ஐயா சொன்னாரு, நான் ஏறக்குறைய ஒரு 42 நாடுகளுக்கு மேலாக பலமுறை 20க்கு மேற்பட்ட முறை சில நாடுகளுக்கு நான் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். 25 மேற்பட்ட முறை ஒரே நாட்டுக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதான் மிக பெருசு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது ஸ்பெண்டிங், இது இன்வெஸ்டிங். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. நான் அவரோடு பழகி, சத்தமா சொல்லுங்க, சமாதானம். ஒருவரோடு பழக வேண்டுமானால் அவரை குறித்து நான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் பாஸ்டர் எபினேசரோடு பழகி இருக்கிறேன்னு சொன்னால் உயரத்திற்காக அல்ல, not because he is having a mega church, ஒரு பெரிய சபையின் போதகர் அல்லவே அல்ல. உயரத்திற்காக நான் பழகவில்லை, அவருடைய ஆழத்திற்காகவும் அர்ப்பணத்திற்காகவும் தேவனோடு இருக்கிற அந்த நெருக்கத்திற்காகவும் மட்டும்தான் அவரோடு பழகி இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நேற்று நான் இங்க வருகிற வரை நான் கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். நேற்று இங்க வருகிற வரை கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு போன பிறகு திரும்ப நான் தொடர்ந்து கூட்டங்களில் பேச வேண்டிய ஒரு கட்டாயம். 72 வயசு, நிறைய பலவீனங்கள். எனக்கு 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன், 10 அடைப்பு இருக்குது. எனக்கு யோசித்து பாருங்க. ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது. அதாவது முன்னெல்லாம் ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்போம். இப்பெல்லாம் ஒருத்தரை பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவு. நேற்று வரைக்கும் பார்த்த 357. புரியவே இல்லை. உங்களுக்கு எவ்வளோயா பார்த்தது தெரியல. நான் பார்க்கறதே இல்லை. ஏன்னா நாளைய துன்பத்தை இன்று ஏன் சுமப்பானேன்? என்னையா அப்படியா? சீக்கிரம் பரலம் போயிடணும். சொல்லுங்க எல்லாரும், அவரோடு பழகி. to know more. புரியுதா உங்களுக்கு? when you know more, you love more. when you love more, you know more. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, when you love more, பக்கத்துல சொல்லுங்க, when you love more, you know more. when you know more, you love more. இன்னைக்கு ஏன் தேவன் மேல ஒரு ஆசை வரல? அவர் அறியல. இன்றைக்கு ஆண்டவர் எல்லாருக்குமே ஒரு பொருளாதார நிபுணர் மாதிரி, பணத்தை வைக்க ஒரு வங்கி மாதிரி, ஒரு மருத்துவர் மாதிரி, ஏதோ ஒரு கம்ஃபர்டர் மாதிரி இல்லைங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சர்வஞானி, சர்வவியாபி, சர்வ வல்லவர். சொல்லுங்க, சர்வஞானி. என் கடந்த காலம் தெரியும், என் நிகழ்காலம் தெரியும், என் வருங்காலம் தெரியும். My friend knows my past tense, I know my present tense, my God knows all the 3 tense. என் நண்பனுக்கு கடந்த காலம் தெரியும், எனக்கு நிகழ்காலம் தெரியும், என்னை படைத்தவருக்கு 3 காலங்களும் தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் யாரா இருந்தேன், யாரா இருக்கிறேன், யாரா இருக்க போகிறேன் எல்லாம் அவருக்கு தெரியும். சொல்லுங்க, நான் நேசிக்கிற ஒருவர் 3 காலங்களை அறிந்தவர். He knows my past, he knows my present, he knows my future. ஆண்டவருக்கு 3 பேர் இருக்குது. ஒன்று எபினேசர்,
உதவி செய்தவர் இம்மானுவேல், உதவி செய்கிறவர் யெகோவா ஈரே, உதவி செய்ய போகிறவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இருக்கிறீங்களா? சொல்லுங்க. அவரோடு பழகி, சர்வஞானி, சர்வவியாபி, எல்லா இடத்துலயும் இருக்கிறார். மூன்றாவது ஆம்னி சயின்ஸ், அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒன்னு சொல்லட்டுமா? அவர் சர்வ வல்லவர். சொல்லுங்க எல்லாரும். எதையும் செய்வார், எங்கும் செய்வார், எப்போதும் செய்வார். இன்னைக்கு நான் பண்ற இந்த பிரசங்கத்தை இன்னொரு 5 வருஷம் பொறுத்து பண்ண முடியுமான்னு தெரியாது. எத்தனையோ பேர் என்னோட ஊழியத்தை ஆரம்பித்த எத்தனையோ இள வயது உள்ளவர்கள் கடந்து போனார்கள். நானும் நண்பர் ஜான் சாலமன் அவர்களும் ஒன்றாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஒன்னா ஞானஸ்நானம் எடுத்தோம், ஒன்னா அபிஷேகம் பெற்றோம், ஒன்னா ஊழியத்துக்கு வந்தோம். ஒன்னா ஞானஸ்தானம் எடுத்தோம், ஒன்னாவே அபிஷேகம் பெற்றோம். சாம் சுந்தர் அவர்கள் மூலமாக ஒன்னா ஊழியத்துக்கு வந்தோம். அவர் டிஜிஎஸ் கிட்ட போயிட்டாரு, நான் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அது போயிட்டேன். ஒரே நாள் எங்க 2 பேரும் வித்தியாசமான அப்பாயின்மெண்ட். ஆனால் என்னோட வாழ்க்கை ஆரம்பித்தவர் நித்திய ராஜ்யத்தோடு இருக்கிறார். யோசித்து பாருங்க. அப்படியானால் என்ன தெரியுமா காரணம்? இன்னும் என்னை கொண்டு அவர் செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளம் இருக்கிறது. சாம் சுந்தர் ஐயா அடிக்கடி சொல்லுவார், ஆண்டவரே என்னை நீங்க உயிரோடு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம், என்னை எடுத்துட்டு எனக்கு லாபம். புரியவே மாட்டேன். உயிரோட வச்சீங்கன்னா உங்களுக்கு லாபம், என்னை எடுத்துக்கினீங்கன்னா. யோசித்து பாருங்க. 10 அடைப்பு. என் கூட படுத்திருந்த அநேக இந்த அப்போலோ மருத்துவமனையில அநேகருக்கு முகத்தை மூடுவதை பார்த்தேன். என்னை பார்த்து கேட்டாரு, அந்த அப்போலோ மருத்துவமனையில அவர் ஒரு பாதி கிறிஸ்தவர், வாதியின் கூடாரத்து அணுகாதன் பாட்டு பாடினிய, உனக்கு ஏன் வியாதி வந்துச்சுன்னு கேட்டார். இவ்வளவு நல்லவர் இல்லை அவரு? என்னுடைய பாக்குறீங்க? வாதியின் கூட அணுகாதன் பாட்டு பாடினிய ஃபாதர், உனக்கு என்ன வந்துருச்சு இப்போ? அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். சில பேருக்கு அப்படிதான் இல்ல, உள்ளுக்குள்ள வெளியே உச்சி கொட்டுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. புரியவே மாட்டேங்குது. நான் சொன்னேன், உலகத்தானுக்கு வந்தா வாரி கொண்டு போகும், எங்களுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு தான் போகும். 18 ஆண்டுகள் என்னுடைய பைபாஸ்ல நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். போன 24ஆம் தேதியோட ஆகஸ்ட் மாசம் மறக்க முடியாத நாள், திருமணத்தின் நாள் 8/8. புரிய மாட்டேன். ஞானஸ்நானம் எடுத்த நாள் 30/8, பைபாஸ் 24/8. ஆகஸ்ட் வந்தாலே எனக்கு ரொம்ப பயம்தான். என் மகன் எனக்கு அனுப்பிச்சா ஹாப்பி பர்த்டே 24/8. எனக்கு புரியல. நான் பிறந்த ஜனவரி 6, என்னடா இப்ப அனுப்புறேன் ஹாப்பி பர்த்டே 18 இயர்ஸ் அப்படின்னா. அப்பதான் தெரிஞ்சுக்கினேன் இது பைபாஸ் பர்த்டேன்னு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவரோடு பழகிட்டீங்கன்னா சத்தமா சொல்லுங்க, சமாதானம் வந்துடும். கவனிச்சு பாத்தீங்களா? ஹலோ, பதில் முக்கியமா சமாதானம் முக்கியமா? தமிழ் புரியுதா? பதில் வந்துருச்சு, சமாதானம் போயிடுச்சு. புரியல? அவள் தான் வேண்டும், அடைந்தால் மகாதேவி இல்லையல் மரண தேவி. முதல்ல மகாதேவி தருவார், அப்புறம் மரண தேவி தருவார். புரியவே இல்லைல்ல? தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? முதல்ல மகாதேவி தருவார், அப்புறம் புரியுதா உனக்கு? பையன் சிவப்பா இருக்கிறான், அந்த பையன் தான் வேணும். பையன் முதல்ல சிவப்பா இருப்பான், 6 மாசம் பொறுத்தும் கண்ணு சிவப்பாயிடும். புரியவே இல்லை. ஆண்டவரா கொடுத்தா பெஸ்ட், நீயா சூஸ் பண்ண ஒஸ்ட். கர்த்தரா கொடுத்தா ஒய்ஃப், நீயா தேன நைஃப். கர்த்தரா கொடுத்தா துணை, நீயா தேன வேண. புரியுதா உங்களுக்கு? தேவ நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். நான் என் அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். இந்த அன்பு திருமணம் பண்ணவங்க யாருமே வாழ்க்கை நிம்மதியா இல்லை. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி ஏது? புரியவே இல்லை. சொல்லுங்க. அவரோடு பழகி அப்படி யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். புரியவே இல்லைல்ல? சில பேர் சொல்றான், இது முன்னாலே தெரிஞ்சா நல்லா இருக்குமேனு. பரவாயில்ல, வாய்ப்புகளை தருகிற தேவன் உங்களுக்கு வாய்ப்பை தருவார். ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, அதையே உங்களுக்கு மாற்றிடுவார். எந்த மனுஷனை மாற்ற அவரால் முடியும். கரங்களை உயர்த்தி. கடந்த வாரத்தில் நான் யூதாவை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், யூடியூப்ல கேளுங்க. யூதாவை பற்றி கடந்த வாரத்தில் a man of criminal, a man of, அதாவது with a lust, இச்சைக்குட்பட்டவன், வாழ்க்கையில பல தவறுகளை செய்தவன். அந்த யூதாவையே கர்த்தர் மாற்றி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ கர்த்தரால் புகழப்படுகிறவன். அவன் சொல்லுங்க. எந்த மனுஷனை ஆண்டவர் மாற்ற முடியும்? சத்தமா சொல்ல முடியுமா? ஐயோ, நான் பாருங்க, என்ன பாருங்க, சண்டைக்காரியாகி உங்களே கர்த்தர் மாத்தி இருக்கிறாருன்னா உங்க வீட்டுக்காரர் மாத்த மாட்டாரா? எப்படி பாக்குறீங்க? பயங்கர சண்டைக்காரி நீங்க, உங்களையே கர்த்தர் மாத்தி இருக்கிறாருன்னு அவர் மாத்த மாட்டாரா?
என்ன நீங்க பாக்குறீங்க ஐயா? உங்களை ஆண்டவர் மாத்திருக்கிறார், மனைவி மாத்த மாட்டாரா? நிச்சயம் மாத்துவார். ஆனா காரணம் தெரியுமா? நீர் அவரோடு பழகி. சத்தமா சொல்லுங்க. பதில் வராது, சமாதானம் வரும். பதில் முக்கியமா, சமாதானம் முக்கியமா? இப்ப பாருங்க, இப்போ அவர் அனுபவம் தெரியல, கார் வாங்கணும். எங்க நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், சாமுவேல் ராஜ் நண்பர். அவர் தான் கட்டாயப்படுத்தி கார் வாங்க வச்சார். என்ன கூட அவரு வந்தார். வாங்கின புது கார் தான். ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் செலவாகுது. கார் வாங்கி நிம்மதி போச்சு. புரியவே இல்லை. ஒரு அம்மா சொன்னாங்க, பிரஸ்டீஜ் குக்கர் வாங்கி என் பிரஸ்டீஜே போயிடுச்சியானாங்க. எப்படிமான்னு கேட்டேன். அது சீட்டு கட்டி வாங்கியிருக்கிறாங்க, அந்த சீட்டு ஒழுங்கா கட்டலை, அது இஎம்ஐ. புரியவே இல்லை. இப்போ எல்லாமே இஎம்ஐ தான். மொபைல்ல இருந்து எத்தனை பேர் இஎம்ஐ இல்லாதவங்க கை தூக்கிங்க பார்க்கலாம். எனக்கு இஎம்ஐ இல்லைன்னு சொல்றவங்க வருத்தமா இருக்குது இல்லை? அதெல்லாம் வாழ முடியாதுன்றீங்களா? எனக்கு 72 வயசு ஆச்சு, 50 வருஷம் ஊழியம் பண்றேன், இது வரைக்கும் கடனே இல்லாம தான் ஊழியம் பண்ண கத்திருக்க கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? வசதிகளால் அல்ல, தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தர மாட்டார். தேவை என்று அறிந்தால் தேடி வந்து தருவார். சொல்லுங்க எல்லாரும். தேவை என்று அறிந்தால், தமிழ் புரியுதா? கடன் வாங்குறதுக்கு 3 காரணம் இருக்கணும். ஒன்னு மருத்துவம், இன்னொன்னு படிப்பு, இன்னொன்னு திருமணம். இந்த 3ஐ தவிர கடன் வாங்கினீங்கன்னா சத்தியமா ஆண்ட கடன் அடைக்க மாட்டார். பிரஸ்டீஜ் வாங்கி என்ன போயிடுச்சு? இப்போ பிரஸ்டீஜ் குக்கர் வாங்கி என்ன போயிடுச்சு? தமிழ் புரியுதுங்களா எல்லாருக்கும்? ஐயா வேண்டாம். தேவை என்று அறிந்தால் தேடி வந்து தருவார். ஏன் தெரியுமா? என்னோட நாளைய தேவையை அவர் இன்று அறிந்திருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன நாளைய எனக்கு இன்னது தேவை என்று அவர் முன்னமே அறிந்திருக்கிற கர்த்தர். சொல்லுங்க, அவரோடு பழகி என்ன வந்துரும்? சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, பதில் தேவையா, சமாதானம் தேவையா? நான் இப்பதான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், போன தடவை சொன்னேன். சிலரோட பழகினா சமாதானம், சிலரோட பழகாவிட்டா சமாதானம். சிலர் நம்ம வீட்டுக்கு வந்தா சமாதானம், சிலர் வராவிட்டா சமாதானம். அன்னைக்கு ஒரு அம்மா பார்த்தேன். ஏன் பாஸ் என்னை பார்த்தும் பார்க்காம போயிட்டீன்னு கேட்டாங்க. நான் எனக்குள்ள யோசித்துக்கினேன், என் சமாதானத்தை இழக்க விரும்பல, அதனாலதான் உங்களை பார்க்கல. புரியல இல்ல? அன்னைக்கு ஒரு துக்க வீடு. அந்த அம்மா சீயோனுக்கு போறவங்க. தமிழ் புரியுதா? சீயோன்னு தெரியுதாயா? எப்படி இருக்கிறீங்க கேட்டேன். என்னை பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுது அந்த அம்மா? இன்னொரு அம்மா கேட்டு எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இல்லை, என்ன பண்ண போறீங்க கேக்குது. என் வீட்டுக்காரம்மா பக்கத்துல இருந்து ரொம்ப முக்கியமா தேவையாயுதுன்னு கேக்குது. சொந்த காசுல சூனி வச்சுக்கிற மாதிரி. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன்னா சொல்லணும், நல்லா இருக்கிறோம். நான் நல்லா இல்லைன்னா இப்ப என்ன பண்ண போறீங்க? இன்னொரு அம்மா, இப்பதான் கண்ணு தெரியுது பாஸ்டருக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட இதெல்லாம் வரலையா? வந்திருக்குதா? எனக்கு ஒரு வீட்டுக்கு போறேன், புருஷ மனைவி சண்டை. அந்த ஆள் சொல்றாரு, அவன் வற்றண்டி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கிறேன்றாரு. நான் உள்ள போறேன், அந்த அம்மா சொல்லுது 100 ஆயுசு பாஸ்டர் இருந்து. உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லையா? கடந்து வந்துட்டீங்களோ? நிறைய முடியலாம் இருக்குது தலையில, அதனால்தான் எங்களுக்கு ஒட்டி போச்சு. நாங்கள் இலவசம், ஆனால் மலிவானவர்கள் அல்ல. உள்ள போகும்போது அம்மா என்ன சொல்லுது? 100 ஆயுசு பாஸ்டர் உங்களுக்கு என்ன பார்த்து. அது அப்புறம் கூட சொல்லியிருக்கலாம், புரியவே இல்லை. இந்த அம்மா எந்த நேரம் பார்த்தாலும் சோறே ஆகாது. எப்ப பார்த்தாலும் வருகிறார், விடுவிக்கிறார், அழைக்கிறார், விசாரிக்கிறார், போயிடும். புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு புரிஞ்சுதாயா? இந்த ஆள் அம்மா உணவுல சாப்பிடுறாரு. இந்த ஆளு அம்மா உணவத்துல அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? வற்றண்டி அவன் எவன்? புரியவே இல்லை. சொல்லுங்க, இதுல இருந்து என்ன தெரியுமா? சொல்லுங்க, அவரோடு பழகி. சொல்லுங்க, சமாதானம். அடுத்து போட்டு சொல்லுங்க, நன்மை. கரங்களை சொல்லுங்க, நன்மை. சத்தமா சொல்லுங்க. இந்த உலகத்துல 3 நன்மை இருக்குது. உறவுகளால் ஒரு நன்மை, உழைப்பினால் ஒரு நன்மை, அதாவது பரலோகத்தால் ஒரு நன்மை. சொல்லுங்க, உலகத்தால். சொல்லுங்க, உலகத்தால், உறவுகளால், உழைப்பினால். இந்த 3ம் வாழ்க்கையின் ஒரு பகுதியை சந்திக்கும். தேவனால் ஒரு நன்மை வாழ்க்கையின் முழுமையை சந்திக்கும். சொல்லுங்க, உறவுகளால், உழைப்பினால், உலகத்தால். உறவுகள் தெரியுமா? உறவுகளால், அம்மா அப்பாவால, மாமனார் மாமியாரால. என்னடி பாக்குறீங்க? உழைப்பினால், உறவுகளால், 2வது உலகத்தால். புரியல உங்களுக்கு? இந்த பொய் சொல்லி நம்ம நிறைய நன்மைகளாம் வாங்குறோம் அரசாங்கத்துல. கிறிஸ்தவன் தான், ஆனா இந்துன்னு சொல்லி நன்மைகளை பெறுகிறோம்.
இதெல்லாம் உலகத்தால் வரும் நன்மை, உழைப்பால் வரும் நன்மை, உறவு நன்மை. திரும்ப சொல்லுகிறேன், இது வாழ்க்கையின் ஒரு பகுதி சந்திக்கும், தேவன் தருகிற நன்மை வாழ்க்கையின் முழுமை சந்திக்கும். a total blessing for a total life. சொல்லுங்க, முழுமையான வாழ்க்கைக்கு முழுமையான ஆசீர்வாதம். இப்படி சொன்னாலும் புரியும். முதல் மூன்றும் கடுகளவு, கர்த்தர் கொடுத்தா கடல் அளவு. சத்தமா சொல்லுங்க, மாமியார் மாமனார் கொடுத்தா கடுகளவு, கர்த்தர் கொடுத்தா கடல் அளவு. ஆண்கள் தான் ஆமீன்னு சொல்லணும். சொல்லுங்க, மாமனார் மாமியார் கொடுத்தா கடுகளவு. எனக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அவருக்கு 65 வயசு ஆயிடுச்சு. மனைவி பார்த்து சொல்றாரு, பாருடி உங்க அப்பா அவங்ககிட்ட கட்டில ஆடுதுன்றாரு. இவரே ஆடுறாரு. என்ன அர்த்தம்னா, இன்னொரு கட்டில வாங்கி கொடுக்க சொல்லுன்றாரு. திருப்தி அடையாத 2 மருமகனும் இந்த கால வயிறும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். புரியவே இல்ல. திருப்தி அடையாத 2 என்னது? இந்த மருமகன் டென்ஷன் ஆயிட போறாரு. யோசித்து பாருங்க. தேவன் தந்தால், சொல்லுங்க, தேவன் தந்தால் நன்மைகள் ஏராளம். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, அதனால் உமக்கு நன்மை வரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உழைப்பால் அல்ல, உலகத்தால் அல்ல, உறவுகளால் அல்ல, தேவனோடு பழகிற அந்த பழக்கத்தினாலே நன்மை என்னை தேடி வரும். சொல்லுங்க, நன்மையின் கிருபை என்னை, சத்தமா சொல்லுங்க, நன்மையின் கிருபை என்னை, சத்தமா சொல்லுங்க, தேடி வரும். இந்த பாயிண்ட்ஸ் போடுறீங்களா தம்பி? நம்பர் 1 சொல்லுங்க, ஒரு வார்த்தை போட போறாரு பாருங்க, மல்டிபிள் ரிச்சஸ் ஒரு வார்த்தை போடுவார். கவனிங்க எல்லாரும், அதை கொஞ்சம் போடுறீங்களா ப்ளீஸ்? அந்த வார்த்தையை போடுங்க. சரி, சொல்லுங்க, கிரேட் ரிச்சஸ். கிரேட் ரிச்சஸ் நம்பர் 2, கிரேட் ரிச்சஸ் நம்பர் 2. எல்லாம் சொல்லுங்க, கரங்க 2 கரங்க சொல்லுங்க, அளவற்ற உன்னதமான உயர்வான மேன்மையான மகிமையான நித்தியமான என்று நிலையில் இருக்கிற ஆசீர்வாதம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு வசனம் படிக்கிறேன் கேளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம். உன் பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட உன்னுடைய ஆசீர்வாதம் பெரிதாயிருக்கும், நித்திய பருவம் மட்டும் அது உயர்ந்திருக்கும். படிக்கிறேன் கேளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43 அந்த வார்த்தையை படிக்கிறேன். பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட உன்னுடைய ஆசீர்வாதம் உயர்ந்திருக்கும், உன்னதமாயிருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43 ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல இந்த வார்த்தை வரும். பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட உன்னுடைய ஆசீர்வாதம் நித்திய பர்வதம் மட்டும் அது உயர்ந்திருக்கும். 49 நினைக்கிறேன், அதை எடுத்து யாரா படிக்கிறீங்களா? 49 பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட உடைய ஆசீர்வாதம் உயரமானது, உன்னதமானது, நித்தியமானது. 49:26 எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கரெக்டா சொல்லுங்க. நான் சொல்ற வார்த்தை மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க, மேலானது, உயரமானது, முடிவில்லாதது, என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் என்னாலும் இருக்கிற ஆசீர்வாதம். ஒன்ஸ் அகைன் எல்லாம் அந்த வார்த்தை அப்படி போடுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, மேலானது. கரங்களை உயர்த்தி மேல உயர் சொல்லுங்க, மேலானது. சொல்லுங்க, நித்தியமானது, முடிவே இல்லாதது, அது என் மேலும் என் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் என்னாலும் வந்து அமரும். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? புரியவே இல்லை. உங்களுடைய அந்த உறவு எல்லாம் சொல்லுங்க, கிரேட். சத்தமா சத்தமா சொல்லுங்க, கிரேட், கிராண்ட், குளோரியஸ். சொல்லுங்க, பெரிதானது, மேலானது, உயர்வானது, முடிவே இல்லாதது, அது என் மேலும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளின் அமரும். ஒன்னு சொல்லட்டுமா? இன்றைய தேடுதல் நாளைக்கு உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதம். என்ன கேட்கிற எல்லாரும் வாலிப தம்பி பாருங்க, தம்பி உங்களுக்கா தேட விட்டாலும் உங்க பிள்ளைகளுக்கா தேடுங்க. இதுவரைக்கும் தெரியுமா? உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகளின், இங்க ஊழியம் செய்யறவங்களை சொல்ற வாலிப பிள்ளைகள்லாம் கவனிங்க. என் சபையில யாரெல்லாம் இந்த சின்ன சின்ன ஊழியம் பண்ணாங்களோ, இந்த பெருக்கிறது, பாய் போடுறது, இந்த கொயர்ல பாடுறது, இன்னைக்கு எல்லாம் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். தேசத்தின் பல நாடுகளிலே உயர்ந்த நிலையை கத்தர வச்சிருக்கிறார். பிகாஸ் they have done small things. சின்ன காரியங்களுக்கு சொல்லுங்க மேலான ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, பிக் blessing in small things. வாயத்தன் சொல்லுங்க, பிக் blessing in small things. ஐயா உங்களுக்கு கூட தான். நீங்க ஆடியோ போடுறீங்கல்ல, நீங்க தான் ஆடியோ போடுறீங்க.
நாங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறதும் நல்லா பிரசங்கம் பண்ண உங்ககிட்ட தான் இருக்குது. புரியவே இல்லை அவருக்கு. நாங்கள் 2 மணி நேரம் பேசுறதும் 3/4 மணி நேரம் பேச உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். ஆமேன். தம்பி புரியுதா எல்லாருக்கும்? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய ஆசீர்வாதங்கள் மேன்மையானது, உயரமானது, முடிவே இல்லாதது. உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் முடிவு இருக்குது. உங்க அப்பா ஒரு இடம் வாங்கி தராரு, நீங்க பசங்க வித்துறாங்க. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சொல்லுங்க, முடிவு மட்டும் நித்தியமானது, ரொம்ப மேலானது. என்ன சொல்ல, எவரெஸ்ட் சிகரத்தை விட உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உயரமா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. எவரெஸ்ட் சிகரத்தை விட என் ஆசை உயரமா இருக்கும். சாக்ஸ் வாஸ்டர் போயிட்டாரோ வெளியே போயிட்டாரு. நீங்க போதும் இருக்கீங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதம். தமிழ் புரியுதா? சொல்லுங்க, முடிவு மட்டும். சத்தமா சொல்லுங்க. நீங்க தான் நான் சொன்ன புரிஞ்சுச்சா உங்களுக்கு? என்ன இது வரைக்கும் என்ன முடிவு என்ன அர்த்தம்? முடிவு என்ன அர்த்தம் கேட்டேன். ஆராதனை முடிகிற மட்டும். பொதுவாக பாட்டு வாசிக்கிறவங்க, மியூசிக் வாசிக்கிறவங்கலாம் பாட்டு கொண்டு எழுந்து போயிடுவாங்க, இந்த சர்க்கஸ்ல இருந்து போயிடுற மாதிரி. பட் யூ ஆர் பிளஸ்ட். ஐ டோன்ட் கிரிட்டிசைஸ் ஹிம். சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க முடிவு மட்டும் இருக்கும். வேகமாக சொல்ல முடிக்கிறேன். கம் டு அந்த யோபின் புஸ்தகம் எல்லாரும் திரும்ப படிப்போம். சொல்லுங்க, அவரோடு பழகினால் ஒரு 9 ஆசீர்வாதங்களை திரையிலே போடுவார்கள். நல்லா கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, நிறைவானது, மேலானது, உயரமானது, உன்னதமானது. அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்கிற அவரு. நம்பர் 2 சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அளவற்ற, அளவிடப்பட முடியாத, ஆழமான, உயரமான ஆசீர்வாதங்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது என்ன என்பதை வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 22ஆம் அதிகாரம் நம்பர் 3 அவரோடு பழகும் போது சொல்லுங்க, 22ஆம் வசனம் 22 3 பாயிண்ட் நம்பர் 3 போடுங்க. பாயிண்ட் 3 சொல்லுங்க, அன்ஃபெயிலிங் ஜாய். எல்லாம் வாய்த்து சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. மாறாத, தோற்று போகாத, முடிவே இல்லாத மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது என்ன என்பதை வேகமா சொல்லுங்க. நம்பர் 1, அவரோடு பழகிட்டாலே 22 கவனமா படிக்கணும். 22 அவர் வாயில் என்று போதும். அவரோடு பழகிட்டாலே அவர் உன்னோடு பேசிட்டே இருப்பாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவரோடு பழகிட்டா கவனிங்க, நான் பேச அவர் என்னோடு பேச. இந்த வார்த்தை புரியுதா? அவர் வாயில் என்று பிறக்கிற, சத்தமா சொல்லுங்க. அவரோடு நீ பழகும் போதே என் தெய்வம் என்னோடு பேசுவார். சொல்லுங்க, என்னோடு பேசுவார், என்னோடு பேசுவார். எதை கற்றுக் கொடுத்து தெரியுமா? He will teach the doctrine. சொல்லுங்க, பிரமாணங்களை கற்றுக் கொடுப்பார். ஒன்னு சொல்லட்டுமா? நாங்கள் கற்றுக் கொடுக்கிற வேதத்தை விட ஆவியான கற்றுக் கொடுக்கிற வேதம் அதிகம். இன்னொன்னு சொல்லுவேன், கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடத்தினுடைய வலிமை அதிகம். வாய்த்து சொல்லுங்க, கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட, பிளீஸ் சத்தமா, காலங்களும் கர்த்தரும் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் வலிமை அதிகம். I learn from the Lord. ஒரு உண்மை சொல்லட்டுமா? எனக்கு எந்த விதமான உலக பிரகாரமான பட்டங்களும் இல்லை, இறையர் பட்டங்களும் இல்லை. புரியவே இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் எனி டிகிரி. செக்குலர் டிகிரியும் இல்லை, தியாலஜி டிகிரியும் கிடையாது. ஒன்னு தெரியும், அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணம். இல்ல சொல்லுங்க, அந்த வார்த்தையை போடுங்க. அந்த வாயிலிருந்து பிறக்கிற, சத்தமா சொல்லுங்களேன், வார்த்தை, வசனம் போடுங்க. வசனம் இல்லைங்க, அது சொல்லுங்க, அவர் வாயிலிருந்து. ஆமென். ஹலோ, அவர் பேசினார்னா அர்த்தமா இருக்கும், அவர் பேசினார்னா ஆழமா இருக்கும், அது பேசினார்னா வாழ்க்கைக்கு உபயோகமா இருக்கும். இல்ல சொல்லுங்க, அவர் பேசினார்னா சத்தமா. ஒரு சின்ன கேள்வி, நம்ம பேசுறோமே 1 மணி நேரம், ஏதோ யூஸ்ஃபுல்லா இருக்குதா? வந்த கதை, வாழ்ந்த கதை, குப்பை, அடுத்தவனை பத்தி. சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஐயா, அதுல போட்டிருந்தது, if you have no work, there is no work for you. உங்களுக்கு வேலை இல்லை என்றால் இங்கே உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. புரியவே இல்லை. If there is no work for you,
there is no work for here. உங்களுக்கு ஒரு வேலை இல்லை என்றால் இங்க உங்களுக்கு என்ன இல்லை? ஆமென். எல்லா வீட்லயும் எழுதி போட நல்லா இருக்கும் இல்ல? அடுத்தவங்களை பத்தி பேசினா தேன் வந்து பாயுது காதினிலே. இவன் கேட்கிறான். அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, முனி ஆயிடுச்சுன்னு. உட்கார் சிஸ்டர், பரவாயில்ல. எதுக்கு எதுக்கு வேதத்துல வசனம் இருக்குது, காலையிலே தன் இரையை பட்சிக்கிறான், மாலையிலே பங்கிடுகிறான். யாருங்கன்னு கேட்டேன். பென்யமீன் காலையிலே தன் இரையை பட்சிக்கிறான், மாலையிலே பங்கு. ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கோம், he gathered in the morning and distribute in the evening. சொன்ன கோச்சிக்க மாட்டீங்கல்ல? இந்த ஜெபம் என்னும் போர்வையில ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு வீடு வீடா போய் கலெக்ட் பண்ணி சாயங்காலம் அடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அதாவது சொன்னாரு, ஐயா தான் சொன்னாரு நினைக்கிறேன், tell a woman became a telephone அப்படின்னாரு. நான் சொன்னது நீங்க tell a woman என்ன ஆயிடுச்சு? டெலிபோன் ஆயிடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, அவர் வாயிலிருந்து சொல்லுங்க, கிரேட் ரிச்சஸ். அவரோட பழகிட்டீங்கன்னா என்ன வந்துடும் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. 2 வார்த்தை வருது, வேத பிரமாணம் வரும், வார்த்தைகள் வரும். அந்த வருஷம் படிக்கிறேன். ஹலோ, வார்த்தை எப்போ வரும் தெரியுமா? கவனிங்க, ஊழியர் மூலமாய் வரும், வேதத்து வேலமா வரும். above all, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரோட பழகிட்டாலே இஸ் a good teacher. சொல்லுங்க, அவரோட பழகுங்க. சத்தமா சொல்லுங்க, அவரோட பழகுங்க. சத்தமா. அவர் எல்லாம் சொல்லி தருவார். என்ன போட்டு, அவர் வாயிலிருந்து பிறக்கிற பிரமாணங்கள், அவர் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. அவர் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லுவார். அவருடைய வார்த்தையில காஷன் இருக்கும், கவுன்சிலிங் இருக்கும், கன்சோலேஷன் இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேல கிரைஸ்ட் இருப்பார். அவர் வார்த்தையில் எச்சரிப்பு இருக்கும், ஆலோசனை இருக்கும், ஆறுதல் இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு என்ன தேவையோ அது இருக்கும். சொல்லிட்டீங்களா? பிரசங்கம் பண்றவங்க எல்லாம் நல்லா கவனிக்கணும். அனைவருடைய பிரசங்கத்துல வெறும், அதாவது கண்ணை துடைப்பாரு, மூக்க துடைப்பாரு, வீடு தருவார், கார் தருவார், பங்களா தருவார். ஆமேன். எதுக்கு ஆமேன்? புரியுங்களையா? ஒரு வீடு வச்சு சமாளிக்க முடியல, நீ ஹெலிகாப்டர்ல வருவாய், சைக்கிளே இல்லை உனக்கு ஹெலிகாப்டர் வருவாராம். நோ, அவர் வாய்ந்து பிறக்கிற வார்த்தை என் வாழ்க்கையை வாழ வைக்கும், என்னை கற்றுக் கொடுக்கும், என்னை நடத்தும், உயரமான இடத்துக்கு என்னை கொண்டு போகும். சொல்லுங்க, கிரேட் ரிச்சஸ். சொல்லுங்க எல்லாரும். நம்பர் 4 3 போட்டீங்களா? 3 சொல்லுங்க. நம்பர் 4 எல்லாம் சத்தமா சொல்லுங்க. 23ஆம் வசனம். 23ஆம் வசனம். ஆமென். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். போதும். அவரோட பழகிட்டாலே எல்லாம் நான் சொல்லுங்க. திரும்ப என் வாழ்க்கை கட்டப்படும். எல்லாம் சொல்லுங்க, கட்டப்படும். சொல்லுங்க, கட்டப்படும். நம்ம இங்கிலீஷ்ல ரெஸ்டோர் போடுங்க. ரெஸ்டோர், RESTORE, ரெஸ்டோர். உன்னுடைய கருத்து என்னவென்றால் ரீஸ்டோர். உன்னுடைய கருத்து என்னவென்றால் the place where it was, நான் யாரா இருந்தேனோ அவராக என்னை மாற்றுவார். போடுவீங்களா? ரெஸ்டோர், ரீஸ்டோர். நான் யாரா இருந்தேனோ அவராக என்னை மாற்றுவார். எல்லாம் சொல்லுங்க, கட்டப்படுவேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கை கட்டப்படும். ஐயா ஒரு பாட்டு பண்ணாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. ஆரம்பத்துல என்ன பாட்டு பண்ணீங்க? ஆதி நிலையே குவோமே, ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாட சத்தமும் துணிக்கும், ஆகாய் விண்மீனாய். அதுல ஒரு வார்த்தை இருக்குது, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சொல்லுங்க எல்லாரும், என் வாழ்க்கை கட்டப்படும். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கை கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்படும், என் தொழில் கட்டப்படும், என் ஊழியம் கட்டப்படும், என் ஜபங்கள் கட்டப்படும், என் இழந்து போன என் கிருபைகள் கட்டப்படும். சத்தமா சொல்லுங்க, கட்டப்படும். சத்தமா சொல்லுங்க. உலகம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கலாம், ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப்பை கம்மா ஆகிடுவார். இந்த காலையில எல்லாம் சொல்லுங்க, ரீஸ்டோர். ஐஃபோன் வரணும், ரீக்கு பதில் சொல்லுங்க, ரீஸ்டோர். எல்லாம் சொல்லுங்க, கட்டப்படுவேன். சத்தமா சொல்லுங்க. வெரி ஈஸி, நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ். உன்னுடைய முயற்சி அல்ல, உன்னுடைய அறிவு அல்ல, உன் திறமை அல்ல, உன் ஞானம் அல்ல, அவரோடு இருக்கிற உறவு உன் வாழ்க்கையை திரும்ப கட்டும். எல்லாம் சொல்லுங்க, கட்டப்படுவேன். சத்தமா சொல்லுங்க, என் ஜப வாழ்க்கை கட்டப்படும்.
என் வேத வாசிப்பு கட்டப்படும், என் ஊழியம் கட்டப்படும், என் அபிஷேகம் கட்டப்படும். ஒன்னு சொல்லட்டுமா? If you lose your wealth, you lose nothing. If you lose your health, you lose something. Once you lose your anointing, you lose everything. உன் பணத்தை இழந்தால் நீ ஒன்றையும் இழக்கவில்லை, சம்பாதிக்கலாம். சுகத்தை இழந்தால் ஏதோ ஒன்று இழந்து போனாய். ஆனால் உன் அபிஷேகத்தை இழந்தால் நீ எல்லாவற்றையும் இழந்து போனாய். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவரோடு பழகும் போது எதெல்லாம் இழந்தாயோ எல்லாம் கட்டப்படும். கரங்களை சொல்லுங்க, எல்லாம் கட்டப்படும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்பதான் இந்த வசனம் போட சொல்லுங்க. இப்பதான் வரணும். சொல்லுங்க, கிரேட்டஸ்ட் ரிச்சஸ். இப்ப போடுங்க இரண்டாவது, கிரேட்டஸ்ட் ரிச்சஸ். 24ஆம் வசனம், 23 சொல்லுங்க. 23. எஸ், ஆமீன். அடுத்து படிங்க, அடுத்து படிங்களேன். சத்தமா சொல்லுங்க, அக்கிரமத்தை எல்லாம் கரங்களை சொல்லுங்க. அவரோடு பழகிட்டாலே, ஹலோ, யுவர் லைஃப் வில் பி கோனிங்க இஸ் a discipline and it will be in order. திரும்ப சொல்லுகிறேன், அவரோடு பழகிட்டாலே ஒழுக்கமான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. சொல்லுங்க, ஒழுக்கம் சொல்லுங்க. சத்தமா, டிசிப்ளின். சத்தமா சொல்லுங்களேன். நீங்க சபைக்கு நிறைய பேர் வாழ்க்கை ஒழுக்கமே இல்லை. உடையில ஒழுக்கம் இல்லை, பேச்சில ஒழுக்கம் இல்லை, நடையில ஒழுக்கம் இல்லை, கேரக்டர் கூட ஒழுக்கம் இல்லை. ஒன்னு சொல்லட்டுமா? கேரக்டர் மேக்ஸ் a man. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், if you don't have a character, you are nothing. திரும்ப சொல்லுகிறேன், நல்ல கேரக்டர் தான் நல்ல வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க. கேரக்டர் இல்லாம ஸ்டீஃபன் என்ன பிரசங்கம் பண்ணாலும் it is useless. சொல்லுங்க, அவரோட வந்துட்டீங்க, அவரோட பழகிட்டீங்கன்னா சொல்லுங்க, பழகிட்டீங்கன்னா சொல்லுங்க, குட் கேரக்டர். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. இது முக்கியம். உங்களுக்கு என் உயரம் முக்கியம் அல்ல, என் கேரக்டர் முக்கியம். If I don't character, what all I have done, it is useless. என் ஊழியம் வெறுமை, என்னுடைய படிப்பு, அறிவு, திறமை, நான் என்னெல்லாம் பண்ணணும் பாருங்க, 1000 புத்தகம் எழுதினாலும் everything is useless if I don't have character. சொல்லுங்க, நல்ல பண்புகள் வேண்டுமானால் அவரோடு பழகுங்க. பழகிட்டு என்ன வந்துடும்? சத்தமா சொல்லுங்க. அடிக்கடி எல்லாம் என் பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்குதான். ஹலோ, கல்லூரி கேரக்டர் கற்றுக் கொடுக்காது, கர்த்தர் தான் கேரக்டர் கற்றுக் கொடுப்பார். ஆமென். கேரக்டர் comes from God. Credential comes from the university. பட்டங்கள் பல்கலைக்கழகம் தரும், ஆனா நல்ல பழக்க வழக்கத்தை கர்த்தர் தான் தருவார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? இங்க வந்து நல்ல பழக்கங்களை கத்துக்கணும்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கரங்களை உயர்த்தி இங்க வந்ததுனால நல்ல ஒழுக்கத்தை கத்துக்கினேன். சத்தமா, சத்தமா. 5 மணிக்கு எழுந்துக்க கத்துக்கினேன். ஆமீன். வராது. 5 மணிக்கு எழுந்துக்க கத்துக்கினேன். ஒழுக்கமான வாழ்க்கை வாழ கத்துக்கினேன். கடன் இல்லாம வாழ கத்துக்கினேன். உங்களுக்கு மனைவி அன்பு கூற கத்துக்கினேன். புருஷனுக்கு கீழ்ப்படிய கத்துக்கினேன். புரியவே மாட்டேங்குது. ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்லாம் பண்ணுது. எனக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த ஐயா சொல்றாரு, பாஸ்டர் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க, என் மனைவி என்ன வாடா போடான்னு பேசுறா. நான் கேட்டேன், ஏமா சிஸ்டர்னு. நான் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறேன் பாஸ்டர், சொல்லி பழக்கம் ஆயிடுச்சான். எப்படி ஸ்கூல்ல பசங்களை வாடா போடான்னு சொல்லி? நீங்க யாராவது மிஸ்ஸா இருக்கிறீங்களா? எனிபடி மிஸ்? நீங்களா மிஸ் தானா? நீங்க எப்படி வாடா போடா தானா? என் மகள் லாயரா இருக்கிறான்னு சொன்ன பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு 4 முறை 100 முறை மை லாடுன்றா. ஒரு நாள் கூட என்ன லாடுன்னு கூப்பிட்டதே இல்லாத. புரியல? போன் எடுத்தா எஸ் சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்ன்றா. அந்த சீனியர் லாயரை என்ன கேட்டா சொல்லு அப்படின்றா என்னட்ட. புரியவே இல்லை. நல்ல பழக்கங்கள் வேணுமா? சத்தமா சொல்லுங்க. நல்ல கேரக்டர் வேணுமா? அவரோட பழகுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஐஸ்வர்யம் வேணுமா? ஐஸ்வர்யம் வேணுமான்னு கேட்டேன். புரியல? ஒன்னு சொல்லட்டுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை தரும். நீ படிச்சு பார்த்தீங்களா? கட்டப்படுவாய், அப்புறம் தான் ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதம்? 24. தூளை போல பொன்னையும் இதான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறேன். தி கிரேட்டஸ்ட் ரிச்சஸ். ஹலோ, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை போல உலகத்தில் யாருமே தர முடியாது. கிரேட்டஸ்ட் ரிச்சஸ் சொல்லுங்க. எதை மாதிரி? 24. தமிழ் புரியுது?
இல்லை நான் சொல்றது நல்ல கவனமா கேளுங்க. எல்லாம் கை நீட்டி சொல்லுங்க. கை நீட்டி. நான் சம்பாதிப்பதில்லை, ஆனால் சேர்த்து வைக்கிறேன். என்னங்க வித்தியாசமா இருக்குதுல்ல? I have not earned but I receive. சொல்லுங்க, நான் சம்பாதிக்கவில்லை ஆனால் நான் பெற்றுக்கொண்டேன். நான் சொல்ல நல்ல கவனமா கேளுங்க. சம்பாதிப்பதற்கு போய் பேசணும், சம்பாதிக்கிறதுக்கு ஆணை பூனை ஆகணும். பாஸ்டங்களே செய்யறாங்க நிறைய பேர். புரியவே இல்லைல்ல? சம்பாதிப்பதற்கு உழைப்பு வேணும், முதலீடு வேணும், பொய் பேசணும். ஆனா பெற்றுக்கொள்வதற்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இதுல என் உழைப்பு இருக்குது, இதுல என் உழைப்பு இருக்குது. அந்த நாட்கள்ல இந்த டைப் செட்டிங் கிடையாது, டிடிபி கிடையாது, கம்போசிங் தெரியுமா ஐயா? எழுத்து கோப்பாங்களே, அது அதில் கை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அதை ப்ரூஃப் பார்த்து புரியுது அவங்களுக்கு. அப்போ ரொம்ப எப்போ எழுதின புக்கு நினைக்கிறேன், இது 1990 ஏதோ 90 95. இதை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு. பாருங்கய்யா, வயசு வயசு நான் சொல்லுங்க கருத்து தெரியுமா? நான் இப்போ கொடுத்தனேன், அதுல என் உழைப்பு இருக்குது, என் பிரயாசம் இருக்குது, நான் பண்ண பல தியாகங்கள் இருக்குது. ஆனா எப்படி பெற்றுக்கொண்டாரு இப்போ அவரு? சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. நான் எல்லாம் கை நீட்டி. எதையும் நான் சம்பாதிக்கல, ஆனா பெற்றுக்கொண்டேன். ரட்சிப்பை சம்பாதிக்கல, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். சொல்லுங்க, இந்த வாழ்க்கையை நான் சம்பாதிக்கல, இந்த வாழ்க்கை நீ தந்தது, இந்த வசதி நீ தந்தது, இந்த மேன்மை நீ தந்தது, இந்த கிருபைகள் நீர் தந்தது, இந்த உயர்வு நீர் தந்தது, இந்த ஸ்லாக்கில் நீர் தந்தது, எல்லாம் நீர் தந்தது. நீர் தந்தி நான் பெற்றுக்கொண்டேன். மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. ஆமென். தம்பி, நீங்க did you learn any school but you learn yourself? படிச்சீங்கல்ல? நான் எங்கேயுமே படிக்கல. சொல்லுங்க இன்னொரு முறை சொல்லுங்க. எதையுமே நான் சம்பாதிக்கல. மனசார சொல்லுங்களேன், எதையுமே நான் சம்பாதிக்கல, எல்லாமே அவர் கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். சொல்லுங்க, சேர்த்து வைப்பீர். அதான் தம்பி போட்டிருக்கிறார். சொல்லுங்க, கிரேட்டஸ்ட் ரிச்சஸ். சொல்லுங்க எல்லாரும். அடுத்த வார்த்தை, அடுத்த வேகமா படிங்களா, வேகமா. ஆமென், ஆமென், ஆமென். இத்தனை பேர் தமிழ் புரியுது. அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த உலகம் குப்பையா தெரியும், கர்த்தர் பெருசா தெரிவார். என்ன சொல்லுங்க, உலகம் குப்பையா தெரியும், சத்தமா சொல்லுங்களேன். உலகம் குப்பையா தெரியும், கர்த்தர் பெருசா தெரிவார். இன்னைக்கு உலகம் பெருசா தெரியுது, ஆனா கர்த்தர் ரொம்ப சின்னவரா தெரிகிறார். எல்லாம் கரெக்டா சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர், மற்ற எல்லாமே செகண்டரி. நம்புறீங்களா? நம்புறீங்களா ஐயா? ரைட். என்ன பாருங்க, எல்லாம் கரெக்டா சொல்லுங்க. உம்மை விட, எல்லாவற்றை விட, எல்லாரை விட நீ ரொம்ப பெரியவர் ஆண்டவரே. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நான் சொன்ன மாதிரி ஐயா சொன்னார் பார்த்தீங்களா? நான் இவ்வளவு நாட்டுக்கு போனேன், இவ்வளவு பிரசங்கம் பண்ணிருக்கிறேன், ஒரு 80-70 சபைக்கு மேல. இதெல்லாம் பெருசு இல்லைங்க, அவர் தான் பெரியவர். சொல்லுங்க, அவர்தாமே. சத்தமா அந்த வார்த்தை அழைத்து சொல்லுங்க, அவர்தாமே. சத்தமா சொல்லுங்க, அவர்தாமே. எவர்தாமே? என் பணத்தை விட, என் பொருளை விட, என் திறமை விட, என் வாகனங்களை விட, என் வீட்டை விட, நான் கட்டியிருக்கிற பங்களா விட, என் 3 ஸ்டோர் பில்டிங்கை விட அவர்தான் ரொம்ப பெரியவர். சொல்லுங்க, அவர்தாமே. என் பட்டங்களை விட, படிப்பை விட, சிறமைகளை விட, தாளங்களை விட அவர்தாமே. அதான் சொன்னது, கிரேட்டஸ்ட் ரிச்சஸ். 4வது ஒன்று போடுவார் பாருங்க. 4வது போடுறீங்களா? the boldness to access. தெரியுமா? அவரிடத்துல சேரும்படியாய். சத்தமா சொல்லுங்க. 4ஆம் வசனம், 4:26 பின்பகுதி. அப்பொழுது
மன மகிழ்ச்சியாயிருந்து 26 தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஆமென். பல நேரங்களில் அன்பான எல்லாருக்கும் இந்த குற்ற உணர்வு வருது பார்த்தீங்களா? என்ன பாருங்க, அந்த குற்ற உணர்வு, நான் சரியில்லை, நான் தப்பு பண்ணுவேன். நெவர். ஆண்டோடு பழகிட்டீங்கனாலே ஒரு போல்ட்னஸ் அந்த போனீங்க தம்பி சொல்லுங்க, தைரியம் சொல்லுங்க எல்லாரும். அவருடைய முகத்தை எப்படி எடுக்கலாம்? 11 யோபு 11 அதிகாரம் 15 வசனம், யோபு 15:11 அந்த வார்த்தை போடுறது, மாசில்லாமல் ஏறெடுத்து பயம் இல்லாமல் திறன் கொண்டிருப்பேன். வசனம் போடுங்க, மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், பயப்படாமல். ஹலோ, சின்ன கேள்வி. குடும்ப ஜெபத்துல குடும்பங்களை பாருங்க, எல்லா குடும்பம் நடக்குது. அதுதான் பாஸ்டர் சொல்றாரு, ஜெபிப்போன்னு சொல்றாரு. ஏன் ஜெபம் பண்ண முடியல? ஏன் ஜெபம் பண்ண முடியலன்னு கேட்டேன். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். ஸ்கூல் ஆரம்ப நாட்களில் ஸ்கூல் படிக்கும்போது நான் விசிட்டிங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப லேட்டாக தான் வருவோம். நான் வருவேன், எங்கள் வீட்டுக்காரமா வீட்டில் இருப்பாங்க, 3 பிள்ளைகள். 10 மணி தான் வருவேன். அந்த பிள்ளைகள் 10 மணி வரைக்கும் விழித்திருப்பார்கள். நான் வந்த பிறகு தான் அவங்க தூங்குவாங்க. சில நேரங்களில் 8 மணிக்கே தூங்கிடுவாங்க. என்ன அர்த்தம்னா அவங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வாங்கியிருக்கான்னு அர்த்தம். புரியவே இல்லை. நான் வரதுக்கு அவங்க தூங்கிட்டாங்க, என்ன அர்த்தம்? அவங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வாங்கியிருக்கான் அர்த்தம். அது எப்போ தருவாங்க காட்டுவாங்க? அவங்க அந்த நாட்களில் சைக்கிள் ரிக்ஷா தான், ஆட்டோ கிடையாது, சைக்கிள் ரிக்ஷா. அந்த ரிக்ஷாவில் ஏறும்போது காட்டுவாங்க. என்னது புரியுது உங்களுக்கு? தமிழ் 5, ஏன்னா வெள்ளக்கார பிள்ளைங்கள 8, 10. புரியவே இல்லைல்ல? அப்போ என்ன பண்ண முடியாது? ஏற்கனவே வண்டிக்குள்ள 10 பிள்ளைகள் இருக்குதுங்க. அப்போ வேற வழியே இல்லை. என்னதான் நல்ல கவனிங்க, தப்பு பண்ணவன் தரையை பார்ப்பான், தப்பு பண்ண முகத்தை பார்ப்பான். ஒரு போலீஸ்கார் ரொம்ப ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறாரு? அவன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கிறார். வசனம் சொல்லுது, நீ கர்த்தரோடு பழகிட்டீங்கன்னா அவரோட முகத்தை எப்படி தர பார்க்கலாம்? தைரியமா பார்க்கலாம். ஜெபிப்போம் சொன்னா ஜெபம் வரும், பாடுவோம் சொன்னா பாட்டு வரும். நீ ஜெபிப்போம் சொன்னா எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க? ஹலோ, நிறைய பாருங்க, நிறைய பேர் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இது துதிக்கிறோம் இல்ல, கோடிக்கடல் நிரப்புக. புரியவே இல்லைல்ல? அடுத்த வார்த்தை வரல. துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையை தேடுறாங்க. ஜெபம் பண்ண தானே தெரியும். எங்களுக்கே ஒரு 3 வாரம் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் மறந்து போயிடுது. எப்படி பாஸ்டர்? ஒரு 3 வாரம் பிரசங்கம் பண்ணலன்னா பிரசங்கம் மறந்து போயிடுது. இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். ஒரு மாதம் நான் வெளியே இருக்கிறேன், அங்கே வேற லாங்குவேஜ் பேசுகிறேன், கொரியன் லாங்குவேஜோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசி அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. திருப்பி வந்து 1 மாதம் தமிழில் ரொம்ப பிரசங்கம் பண்ண ரொம்ப கஷ்டம். அது போனதான் தெரியும். சொல்லுங்க, மாசு இல்லாமல் சொல்லுங்க, கான்ஸ்டன்ட்லி, சத்தமா, வெரி கிளியர். அவருடைய பழகிட்டு எப்படி தான் பார்க்கலாம்? ஹல்லேலூயா. ஜெபிப்போன்னு சொன்னா வார்த்தை வரும், பாடுவோன்னு சொன்னா வார்த்தை வரும், துதிப்போன்னா கை தட்டும், உடனே கர்த்தரை ஆராதிப்போம். யாரும் சொல்லி ஆராதிப்பதல்ல, அப்படி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சொல்லுங்க, மாசு இல்லாமல், பயப்படாமல். அந்த வசனம் படிச்சு பாருங்க, பயப்படாமல். 22 அதிகாரம் சொல்லுங்க எல்லாரும், பயப்படாமல் சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து. நம்பர் 4 சொல்லுங்க, boldness to act. நம்பர் 4 போட்டீங்களா? நம்பர் 5 சத்தமா சொல்லுங்க, அப்பொழுது. சத்தமா சொல்லுங்க, 27 அவர் ஆமென். கரங்களை சொல்லுங்க, அவரோடு பழகிட்டாலே சொல்லுங்க, பதில் பெறாத ஜெபங்கள் பதில் பெறும். சத்தமா சொல்லுங்க, பதில் பெறாத ஜெபங்கள் பதில் பெறும். சத்தமா சொல்லுங்க, தடைப்பட்ட ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும். அதாவது எது நடக்காதது நடக்கும், எது வாய்ப்பில்லையோ வாய்ப்புகளாய் மாறும். சொல்லுங்க, வார்த்தை நிறைவேறும், வாய்ப்புகளை தருவார். சொல்லுங்க, வாழ்க்கை நிறைவேற்றுவார். சொல்லுங்க, செவி கொடுப்பார். எப்ப தெரியுமா? எப்போ? வந்த உடனே ஜபம் இல்லை, அவரோடு பழக்கம் இல்லாம நீங்க பண்ற ஜபம் ஒரு நாளும் கூரைக்கு மேல போவாது. 6 பாயிண்ட் நம்பர் 6, 6வது குறிப்பு. எல்லாரும் வசனத்திலும் படிங்க. 6வது குறிப்பு, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண, ஆமென், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஆமென், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். ஆமென். சொல்லுங்க, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதை செய்வார்.
சொல்லுங்க, சாட்சி உள்ள வாழ்க்கை. கரங்களை போய் சொல்லுங்க. சாட்சி சொல்வது முக்கியம் அல்ல, சாட்சியாய் வாழ்வது முக்கியம். சொல்ல பக்கத்து சொல்லுங்க, சாட்சி சொல்றது முக்கியம் இல்லைங்க. சர்ச்சில் கிறிஸ்டோபர், வீட்டில் போனா லூசிபர். சர்ச்சில் கிறிஸ்டோபர், வீட்டில் போனா சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சுந்தரமையா ஒரு சம்பவம் சொன்னார். ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாராம். ஒரு அம்மா வார வாரம் சாட்சி சொல்லுவாங்களாம். அந்த அம்மா சாட்சி சொன்னா சபையே அப்படியே உருகி அழுமா. சபையாரே அப்படி உருக்கமா அழுது அந்த பாட்டெல்லாம் பாடுவாங்களாம். அன்னைக்கு அந்த அம்மா சாட்சி சொல்லிட்டே இருந்தாங்க. சொல்லும்போது திடீர்னு ஒரு குரல், ஆமேன் ஒரு குரல் கேட்டுச்சு. சாட்சி சொன்ன அந்த அம்மா திடீர் சாட்சி நிறுத்திட்டாங்க. பாஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல, சுந்தரமையாவுக்கு ஒன்றும் புரியல. அவர் எப்பயுமே அந்த வாசல்கள் நிற்பார், நின்று எல்லாம் சோதரம் சொல்லுவார். அப்போ ஒருத்தர் வந்தார். இவர் கேட்டார், ஐயா நீங்க புது ஆத்துமாவான்னு. இல்லை அப்படின்னார். நீங்க யாரும் கேட்டார். சுந்தரமையா கேட்டாராம். அவர் சொன்னாராம், வார வாரம் சாட்சி சொல்றாங்களே ஒரு அம்மா சபையில, அந்த அம்மாவுடைய புருஷன் நான் தான் அப்படின்னாராம். ஆமீன் சொன்னீங்க தானா? நான் தான். எதுக்கு ஆமீன் சொன்னீங்கன்னு கேட்டார் ஐயா. அவர் சொன்னார், ஐயா இந்த அம்மா வார வாரம் சாட்சி சொல்றாங்க, நான் கேள்விப்படுவேன். சரி என்னதான் சாட்சி சொல்றாங்கன்னு எனக்கு வந்து கேட்கலான்னு பார்த்தேன். இந்த அம்மா ரொம்ப ஊக்கமா சொல்றாங்க. ஒரு சம்பவம் நடந்தது எங்க வீட்டில். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் என் சின்ன பையன் ஒரு கண்ணாடி டம்ளர் கீழே போட்டு உடைச்சிட்டான். கண்ணாடி டம்ளர், டீ குடிக்கிற டம்ளர். அந்த பையன் அந்த அம்மா மத்தல் அடிக்கிற மாதிரி அடிச்சாங்கய்யா. டாக்டருக்கு 300 ரூபா செலவாச்சு. புரியவே இல்லை டாக்டருக்கு. அது என்ன சொல்லி அடிச்சாங்க அந்த அம்மா? வெள்ளிக்கிழமை அதுமா உடைச்சிட்டியா சனியன்னு சொல்லி அடிச்சாங்க. வெள்ளிக்கிழமை அதுமா உடைச்சிட்டியடா சனியன் சொல்லி அடிச்சாங்க. இந்த அம்மா உங்க விசுவாசின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். புரியவே இல்லைல்ல? புரிஞ்சுதுங்களா? ஆமீன். எதுக்கு ஆமீன் அடிச்சதுக்கா? வெள்ளிக்கிழமை அதுவுமா இந்த சனிய எது சொன்னா கோச்சிக்க மாட்டீங்கல்ல? கல்யாணம் நடத்துறீங்களே, முகூர்த்த நாள் பார்த்து நடத்துறீங்கல்ல, உலகத்தான் நடத்துற அதே நாள்ல நீங்க நடத்துறீங்க. பஸ்ஸும் கிடைக்கல, ட்ரெயினும் கிடைக்கல, தங்கறதுக்கு ரூம் கூட கிடைக்கல. சமீபத்தில் கோயம்புத்தூர்ல கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கோயம்புத்தூர்ல நீ நம்ப மாட்டீங்க, ஃப்ரம் 10 o'clock to 12 o'clock ஐ சர்ச் த ரூம். அது பாஸ்டர் மகன் கல்யாணம். 10 to 12 வரைக்கும் ரூம் கிடைக்கல. அவர் ரூம் போட்டேன்னு சொன்னார். அவரும் கடைசியில் ஃபோன் அட்டன் பண்ணல. அது முகூர்த்த நாள். நான் சொன்ன புரியுதா? சின்ன கேள்வி கேட்கிறேன். ஆடி மாசம் கல்யாணம் பண்ணவங்களாம் கை தூக்குங்க. ஆடி மாசம் கல்யாணம் பண்ணவங்கலாம் பண்ண மாட்டாங்களா? இங்கிலீஷ்ல மாசம் புரியலையோ? நீங்க ஆடி மாசம் சூப்பர். அமாவாசை கல்யாணம் பண்ணவங்க எல்லாம், அமாவாசையில கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் அப்படியா வந்திருக்காங்களா? லைஃப் பிரைட் ஆகுதா? நான் ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணேன். என் 3 பிள்ளைகளும் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணேன். எவ்ரிபடி இஸ் பிளஸ்ட். ஆடி மாசம் அமாவாசை கல்யாணம் பண்ண நான் ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன். 3 பிள்ளைகள், 4 பேர பசங்க, நல்ல ஊழியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இல்லை என்ன தெரியுமா? நீங்களா என்னதான் பாக்குறீங்க? நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க, ஆடி மாசம் பண்ணுங்க. மண்டபம் ரொம்ப சீப்பா கிடைக்கும். அன்னைக்கு பொருள் கூட ரொம்ப சீப்பா கிடைக்கும். புரியவே மாட்டேங்குது. கல்யாணம் ஆயிடுச்சு இங்க இருக்கு உங்களுக்குலாம். ஆடி மாசம் பண்ணு தம்பின்னா, ஆடி மாசம் பண்ணுன்னு சொல்றேன். அமாவாசை அன்னைக்கு பண்ணு, செவ்வாய்க்கிழமையே பார்த்து பண்ணு, நாங்களும் ஃப்ரீயா இருப்போம். சொல்லுங்க, எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை எப்போ வரும் தெரியுமா? அவரோடு பழகிட்டா. நம்பர் 7 ஆமென். 26 அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து 28 நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினார். ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, God will confirm. சொல்லுங்க, தேவன் மூணு சொல்லுங்க. சொல்லுங்க, enlightenment, enlargement, involvement. சொல்லுங்க, என் பாதைகளை பிரகாசிப்பிக்க பண்ணுவார், என் பாதைகளை வெளிச்சமாக்குவார், என் பாதைகளை விரிவாக்குவார். அந்த வார்த்தை சொல்லுங்க, என் பாதைகளில், வசனம் போடுறீங்களா? 28. என் பாதைகளில், சொல்லுங்க, என் பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும், இருள் மாறும், அந்தகாரங்கள் மாறும். சொல்லுங்க, என் பாதையில்
வெளிச்சம் வரும். சத்தமா சொல்லுங்க, வெளிச்சம் வரும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. இருள் மறையும், அந்தகாரம் மறையும், வியாதி மறையும், வறுமை மறையும், இல்லாமை மறையும், வேதனை மறையும், கண்ணீர் மறையும், கவலைகள் மறையும், வெளிச்சம் பிரகாசிக்கும். நல்ல கைதட்டி சொல்லுங்க, என்லைட்மென்ட். சொல்லுங்க, என்லைட்மென்ட். அந்த பாயிண்ட் போடுங்களேன். சொல்லுங்க, என்லைட்மென்ட். 6 6 பாயிண்ட் நம்பர். சொல்லுங்க, என் பாதையில் சத்தமா சொல்லுங்க, வெளிச்சம் உதிக்கும். நான் எதிர்த்து தெரியுமா? ஐ வில் வாக் இன் த லைட். அவன் சொல்ல மாட்டீங்களா? அது அர்த்தம் தெரியுமா? அந்த அர்த்தம் தெளிவு, ஒரு உணர்வு, ஒரு முன்னேற்றத்தின் வாழ்க்கை. என்ன சொல்லுங்க? வாக்கிங் இன் த லைட். சத்தமா சொல்லுங்க, கேளுங்க பிரதர். சத்தமா சொல்லுங்க, கேளுங்க. நீங்க வெளிச்சத்தில் இருக்கிறீங்களா, இருள் இருக்கிறீங்களா? கேளுங்க. வெளிச்சத்தில் இருக்கிறீங்களா, இருள் இருக்கிறீங்களா? கேளுங்க. சத்தமா சொல்லுங்க. சின்ன கேள்வி கேட்கட்டுமா? சாயங்காலம் ஆராதனை இல்லை இல்லையா? சரி, சாயங்காலம் நான் வேதத்தோடு தான் நேரம் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தேவனோடு மட்டும் தான் செலவு பண்ணுவேன், ரிமோட்டோட இல்லை. புரியவே இல்லை. ரிமோட்டோடும் இல்லை, மொபைலோடும் இல்லை, வேதத்தோடு. எல்லாம் கையில் எடுங்க. சொல்லுங்க, இன்று மாலை ரிமோட்டோடும் அல்ல, மொபைலோடும் அல்ல, வேதத்தோடு. அப்படி சொல்றவங்க மட்டும் கை தூக்கி பார்க்கலாம். புரியலையோ? இன்று மாலை ரிமோட்டோடு அல்ல, மொபைலோடும் அல்ல, அப்படி பண்ணுவேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி பார்க்கலாம். ஐயா பார்க்குறாரா? பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஜனங்க உண்மை பேசுறாங்க பாஸ்டர்ன்னு சொல்றாரு. என் சாட்சி நான் சொல்லிடுறேன். நான் ரொம்ப நாள் சபைக்கு போனேன். ஆனால் ஞானஸ்நானம் மட்டும் எடுக்கல. சபைக்கு ரொம்ப நாள் போயிட்டு இருந்தேன். அந்த ஐயா ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார், தம்பி ரொம்ப நாள் சபைக்கு வரீங்களே, நீ ஞானஸ்நானம் எடுக்கலையேன்னு கேட்டார். பாஸ்டர் ஹென்றி ஜோசப்னு ஒரு பேர். நான் சொன்னேன், ஐயா அதில் சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குதுன்னாரு. நான் சொன்னேன். அவர் சொன்னார், நான் தான் கொடுக்குறேன், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதில் ஒரு கஷ்டம் இருக்குதுயா அண்ணன். என்னன்னு கேட்டார். நான் சாப்பாடு இல்லாமல் இருப்பேன்யா, ஆனால் சினிமா இல்லாமல் இருக்க மாட்டேன்னு. சபைக்கு போயின்னு தான் சினிமா பார்ப்பேன். ஒரே படத்தை 13 தடவை பார்த்துருக்கிறேன். எனக்கு அண்ணன் யாராக இருக்கிறீங்களா? அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, அந்த தேவ மனுஷன். தம்பி எடு, கத்திர எல்லாம் பார்த்துப்பான்னு சொன்னார். ஒரே வார்த்தை சொன்னார். அவர் தீர்க்கதரிசி. எடு, ஆண்டு எல்லாம் பார்த்து பாருனாரு. 30:8:70 எனக்கு எடுத்தேன். சின்ன திரையிலையும் பார்க்கல, பெரிய திரையிலையும் பார்க்கல. ஒருத்தர் தான் ஆமீன்னு சொல்றாங்க. அந்த எண்ணமே வரல. புரியவே இல்லைல்ல? ஏன் தெரியுமா? அவரோடு பழகிட்டாலே என்ன வந்துடும் பாதையில? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 28, 29 அதுல சின்ன ஒரு மொழிபெயர்ப்பு தவறு இருக்குது. சின்ன ஒரு தவறு இருக்குது. மனுஷர் ஒடுக்கப்படும் போது அல்ல, மனுஷரால் ஒடுக்கப்படும் போது. மனுஷரால், சத்தமா மனுஷரால் ஒடுக்கப்படும் போது. இங்கிலீஷ்ல போடுங்க தம்பி, இங்கிலீஷ்ல போடுங்க. வசனம் இங்கிலீஷ்ல போடுங்களேன். பாயிண்ட்ஸ் போடுங்க. பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. அநேகருக்கு உதவி செய்கிற மனிதனாய் கர்த்தரை மாற்றுகிறார். ஹெல்ப் அதர்ஸ். சொல்லுங்க, அநேகருக்கு உதவி செய்கிறவராய். சத்தமா சொல்லுங்க, அநேகருக்கு. உங்களுக்கு ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம், நாக்கிங் டவுன். இங்கிலீஷ்ல வார்த்தை போடுவீங்களா? இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை நாக்கிங் டவுன். எழுந்திருந்து சொல்லுங்க, எழுந்திருந்து சொல்லுங்க. அநேக கீழே விழும்போது எழுந்திருந்துன்னு சொன்னேன். எழுந்திருந்துன்னு சொன்னேன். ரைட். சொல்லுங்க, அநேகர் கீழே விழும்போது, தள்ளப்படும் போது அவளை தூக்கி விடுகிற மனிதனாய் என்னை கர்த்தர் மாற்றுவார். சத்தமா சொல்லுங்க, மனிதர்களால் ஒடுக்கப்படும் போது என்னை கொண்டு கர்த்தர் அநேகரை திடப்படுத்துவார்.
இங்கிலீஷ் பைபிள், இங்கிலீஷ் சொல்லுங்க. நாக்கிங் டவுன். எழுந்துரு சொல்லுங்க. சொல்லுங்க நாக்கிங் டவுன். தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? எழுந்துக்க சொன்னேன்மா, எழுந்திருந்து ஜெபிப்போன்னு சொன்னேன். வந்துட்டீங்க. சொல்லுங்க ஒடுக்கப்படும் போது. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. வார்த்தையால், செய்கையால், பார்வையால், சிந்தனையால், செயலால் ஒடுக்கப்படுறோம் இல்லையா? ஒடுக்கப்படுகிற மக்களை நம்ம வைத்து கர்த்தர் உயர்த்துவார். இல்ல சொல்லுங்க, ஒடுக்கப்படுகிற மக்களை கர்த்தர் என்னை வைத்து உயர்த்துவார். வந்து படிப்பீங்களா? மைக்ல ப்ளீஸ், மைக்ல படிங்க. 9:29. ஒரு மனுஷரால் ஒடுக்கப்படும் போது இடப்பட கடவர்கள் என்று நீ சொல்ல. ஆமென். ரட்சிக்கப்படுவார்கள். அதோட அர்த்தமே வேற. அவனை அந்த ஒடுக்கப்படுகிற மனுஷனை திடப்படுத்துவது யார் தெரியுமா? நான் தான். எல்லாம் சொல்லுங்க, ஒடுக்கப்படுகிறவர்களை திடப்படுத்துகிற கிருபை. கடைசி முறை சொல்ல முடிக்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்லுங்க, என்னை தப்புவிப்பார். சொல்லுங்க தப்புவிப்பார். சத்தமா சொல்லுங்க தப்புவிப்பார். 2 முறை வார்த்தை சொல்லுங்க, தப்புவிப்பார், தப்புவிப்பார், தப்புவிப்பார். ஒன்ஸ் அகைன் எல்லாம் சொல்லுங்க. அவரோடு பழகும் போது சொல்லுங்க, சமாதானம், நன்மை, வார்த்தை, கட்டப்படுவேன், சேர்த்து வைப்பேன், அவர் எனக்கு எல்லாமா இருப்பார், மனமகிழ்ச்சியா இருப்பேன், அவருடைய முகத்தை நோக்கி ஏறெடுப்பேன், ஜபத்துக்கு பதில் தருவார், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வார், அடுத்தவள் உதவி செய்வார். எல்லாம் நம்பர் 1 போடுவார் பாருங்க. நம்பர் 1. எல்லாம் இங்கிலீஷ் படிப்பீங்களே? சொல்லுங்க இன்றைய தேவை. சொல்லுங்க இன்றைய தேவை. அவர் சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, பணம் இல்லை, படிப்பு இல்லை, வசதி இல்லை, அவரோடு இருக்கிற உறவு. நம்பர் 2, அவரோட பழகிட்டீங்கன்னா அப்படி சொல்லுங்க எல்லாரும், அளவற்ற, எல்லை இல்லாத, முடிவில்லாத, எண்ண முடியாத, அளவிடப்பட முடியாத, உயரமான, உன்னதமான, முடிவான, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதம். 3வது சொல்லுங்க, மாறாத, சோர்ந்து போகாத மகிழ்ச்சி, அன்ஃபெயிலிங் ஜாய். 4வது குறிப்பு சொல்லுங்க, அவரோடு கிட்டி சேர்கிற ஒரு தைரியம். பிசாசு சொல்லுமா, நீ லாய்க்கு இல்லை, நீ தப்பு பண்ண, நீ இப்படி, நீ அப்படி, உன் கடந்த கால உணர்வுகளையும் கடந்த கால சொல்லி உன்னை நோக்கடிப்பான். ஆனால் அவரோடு பழகிட்டீங்கன்னா the boldness to access. சொல்லுங்க அவரோடு நெருக்கமாய் வாழ்கிற வாழ்க்கை. நம்பர் 5 சொல்லுங்க, ஜபங்களுக்கு பதில். நம்பர் 6 சொல்லுங்க, கனியுள்ள வாழ்க்கை. என்ன தெரியுமா? அநேகரை தூக்கி எடுக்கிற ஒரு வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க, தூக்கி எடுப்பேன். சத்தமா. நீங்க யாராவது பாருங்க, ஒரு சோர்ந்து போன ஒரு ஆளை பாருங்க, பின்னால போய் சொல்லுங்க, ஏன் பிரதர் வரல, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கிறீங்க, போன வாரம் வரலையே, கேளுங்க. அவரோட பழகிட்டீங்கன்னா அடுத்தவர்களை தூக்கி எடுக்கிற வாழ்க்கையை கற்றுக் தருவார். நம்பர் 7 உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கும். சொல்லுங்க, இருள் மாறும். செப்டம்பர் மாசம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம். அதாவது ஆண்டர் அறியாதன்னு சொல்றான், ஒளிமயமான எதிர்காலம். அப்படியானால் அவரோடு பழகிறவங்களுக்கு அதை விட ஒரு பிரகாசம். ஆமீன் சொல்லிட்டா, இருள் மாறும், இருள் மாறும், அந்தகாரம் மாறும், வியாதி மாறும், வறுமை மாறும், இல்லாமை மாறும், ஏழ்மை மாறும், வெளிச்சம் உதிக்கும். பாயிண்ட் 8 சொல்லுங்க, அநேகருக்கு உதவி செய்கிற மனிதனை மாற்றுவார். ஒடுக்கப்பட்டவர்களை, தாழ்ந்தவர்களை, மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற ஒரு நபராய் என்னை கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் இங்க ஆரம்பிக்க தெரியுமா? அவரோடு பழக. சொல்லி முடிக்கிறேன். ஊழியம் முக்கியம் அல்ல, அவரோடு இருக்கிற உறவு முக்கியம். உறவு வந்துட்டாலே ஊழியம் வந்துடும். உறவே இல்லாம ஊழியம் செய்ய முடியும். எப்படி புரியுதா? உறவே இல்லாம மன்னிக்கணும். எவ்வளவோ பேர் வாசிக்கிறாங்க இல்லையா இந்த ஆல்பத்துல எல்லாம், அவனுக்கு உறவே இல்லை. பாட்டு பாடுறாங்களே கிறிஸ்டியன் சாங்ஸ் எல்லாம், உறவே கிடையாது. ஏதோ வர்றாங்க, அந்த அந்த கால் ஷீட் முடிக்கிறான், அவன் அடுத்து இன்னொரு கச்சேரியில் வாசிக்கிறான். ஆனால் நான் அப்படி அல்ல, அவரோடு இருக்கிற உறவு. சொல்லுங்க, உறவு தான் மேலானது. அது என் மேலும், என் பிள்ளைகள் மேலும், பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் தலைமுறை தலைமுறையா இருக்கும், உயரமா இருக்கும், உன்னதமா இருக்கும்,
முடிவு மட்டும் இருக்கும், என் வாழ்க்கையின் எல்லா நிலைகளும் இருக்கும். எனக்கு ஆசீர்வாதம், என்னால் அநேகருக்கு ஆசீர்வாதம். ஒடுக்கப்பட்டவர்கள், படங்கெடுக்கப்பட்டவர்கள், இந்த பூமியிலே தள்ளப்பட்டவர்களுக்கு நான் தூக்கி விடுகிற ஒரு ஊன்றுகோலாய் இருப்பேன். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுவோம்.